திருமொழி இருக்கு இல்லையா? அதாவது திருமாலிருஞ்சோலை பெருமானை நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம போன இதுல பார்த்தோம் இல்லையா? போன இதுல பார்க்கும்போதே நம்ம சொன்னோம். இந்த 5ஆம் பத்து ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஆரம்பிக்கிறாரு. எனக்கு நல்ல வாய் கிடையாது. சாக்கு நாக்கோடு புன்கவி சொன்னேன். அப்படிலாம் சொல்லி எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஒரு குறைப்பட்டவன். நான் ஒரு அஹ், தவறுகள் எல்லாம் இழைக்கக்கூடியவன். அப்படியெல்லாம் சொல்லி, ஆனால் எனக்கு உன்னை இது பண்ணணும். உன்னை வணங்கக்கூடிய அருளை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு பிறகு என்ன பண்றாரு? இந்த பிறவி அப்படிங்கிறத ஒரு இந்த இந்த பிறவியில என்னை பற்றக்கூடிய புலன்களினுடைய சாகசம், அதாவது இந்த மாயை, புலன்களின் மாயையை எல்லாத்தையுமே ஒரு பிணியாக கொண்டு நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல அப்படின்னு சொல்லி தன்னுடைய நோய்கள் அனைத்தையும் விலகிச் செல்லுமாறு. ஏன்னா தான் இறைவனை அடைந்து விட்டோம், நான் இறைவனுடைய பாதைக்கு போயிட்டேன், அதனால இறைவன் என்னை இனிமே பார்த்துப்பான், அங்க நீங்க வீணா அவங்கிட்ட அடி வாங்கி அழியாதீங்க அப்படின்னு அவற்றை எச்சரிக்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இறைவனது பாதைக்கு திரும்பியவர்களுக்கு புலன்களால் ஏற்படக்கூடிய அனைத்து சிக்கல்களும் விலகும் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துப்போம். இப்போ என்ன அப்படின்னா, அந்த பாடல்களுக்குள்ளேயே நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம். அதுக்கு முந்தின 2, 3 பாடல்கள்ல இருந்தே நமக்கு தெரியும். அதாவது அவரு சொல்றாரு இல்லையா, எனக்கு மரணத்தை எண்ணி பயமா இருக்கு. அப்புறம் மரணத்தின் போது யமதூதர்கள் என்னை இப்படிலாம் பனிஷ் பண்ணுவாங்க, என்னைய தண்டனை கொடுப்பாங்க, எனக்கு அது சங்கடமா இருக்கும். அப்ப நான் உன்னை நினைச்சுப்பேன், அப்ப எனக்கு வாய் பேச முடியாம போகும், அதனால இப்பவே சொல்லி வைக்கிறேன் அப்படிலாம் சொல்றாரு. அதற்கு பிறகு படிப்படியாக அவருக்கு அந்த இறைவனோட ஐக்கியமாகக்கூடிய இடம் வருது. இப்போ கடைசியா பார்க்கும்போது நெய்க்குடத்தை பற்றி ஏறும்ல என்ன சொன்னாரு அவரு? இறைவன் எனக்குள்ள வந்துட்டான். போதில் கமலவன் நெஞ்சம் புகுந்து என் சென்னி திடரில் பாத இலச்சினை வைத்தார். இறைவன் எனக்கு ஒரு சைன் பண்ணிட்டாரு. எனக்கு என் பேப்பர்ல சைன் ஆயிடுச்சு. அதனால நான் இனிமே அவருடைய காப்புல இருக்கேன். அவர் தான் எனக்கு இன்சார்ஜ். அதனால நீங்க யாரும் வராதீங்க இப்படிலாம் சொன்னார். இப்ப இந்த பாட்டுக்கு வரும்போது என்ன சொல்றாரு? நான் உன்னை போக விட மாட்டேன். அதாவது இப்ப எனக்குள்ள நீ வந்துட்ட. அதான் போன பாட்டுல எல்லாம் பார்த்தோம். எனக்குள்ள நீ வந்துட்ட. ஏன்னா என் கமலவன் நெஞ்சம் புகுந்துன்னு சொன்னார் இல்லையா? அந்த 2ஆம் திருமொழியினுடைய நெய்க்குடத்தை பாட்டுல என்ன சொன்னாரு? மெய்கொண்டு புகுந்து வேதப்பிரானார் கிடந்தார் அப்படின்னு சொன்னார். எனக்குள்ள அவன் இருக்கான். உள்ள அவர் பாய் விரிச்சு படுத்துட்டார். கமலவன் நெஞ்சம் புகுந்து என் சென்னி திடரில் பாத இலச்சினை வைத்தார். என்னுடைய நெஞ்சத்துக்குள்ள புகுந்து அவருடைய பாதத்தை பதிய வைத்தார். இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப அவர் திடீர்னு கிளம்பிட்டாருன்னா இந்த கேள்வி எங்க வருது தெரியுமா? அதாவது ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை சென்று சேருவதில் 3 நிலைகள் இருக்கு. 3 கட்டங்களாக அதை பார்க்கறது. அதை அடுத்து பின்னால வர்ற ஒரு பாட்டுல வரும். ஆனா அதை சொல்லிட்டு சொன்னோம்னா தான் இந்த இடம் புரியும், ஏன் இவர் இவ்வளவு சொல்றாருங்கிற இடம். அதாவது முதல் நிலை அப்படிங்கிறது நம்ம சம்சார சாகரம். நாம இந்த சம்சார தசை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சம்சார தசையில நாம எப்படி இருக்கோம்? உலக இன்பங்களை துய்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த புலன்களால் நாம எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ அவற்றையெல்லாம் நித்தியமாக கொண்டு, அதாவது அவற்றையெல்லாம் உறுதியாக கொண்டு, அவைதான் நமக்கு நன்மை பயக்கும் என்று, அவையே நமக்கு இன்பம் தரும் என்று சொல்லி புலன்களால் தூய்க்கப்படுகிற இன்பங்கள் அனைத்தையும் துய்த்து கொண்டு அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு இந்த இன்ப துன்பங்களுக்குள் மாறி மாறி நாம விழுந்து கிடக்கிறது தான் சம்சார தசை. இது முதல் கட்டம். இப்ப இந்த கட்டத்துல நமக்கு ஒரு ஒரு அறிவு வருது. என்னடா இது, இப்படி பிறந்து பிறந்து இறக்குறோம், இப்படி ஒரு பக்கம் எது மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதுவே சோகமாக மாறுகிறது, எது சோகமாக இருக்கிறதோ அதுவே மகிழ்ச்சியாக மாறுகிறது, எதுவும் இந்த சோகமும் மகிழ்வும் மாறி மாறி வருது, நிரந்தரம் இல்லாம இருக்கு. இப்ப நிரந்தரமான மகிழ்ச்சின்னு ஒண்ணு இல்லையா அப்படிலாம் ஒரு யோசனை வரும்போது நாம இறைவனது பாதையில் திரும்புகிறோம், இறைவனை நோக்கி நாம போகிறோம். அதுதான் 2வது கட்டம். அதுக்கு பேரு சம்சாராது தீர்ண தசை. தசை அப்படின்னு சொல்லக்கூடிய சம்சாராது தீர்ண அப்படின்னா சம்சாரத்தை கடக்கக்கூடிய, சம்சாரத்திலிருந்து விடுபடக்கூடிய, சம்சாராது தீர்ண அப்படின்னு பொருள். தீர்ண தசை
இந்த தசையில, அதாவது இந்த கட்டத்துல என்ன செய்கிறோம் அப்படின்னா, சம்சார பந்தத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறோம். இறைவனை வணங்குகிறோம். இறைவனுடைய புகழை பாடுகிறோம். இறைவனுக்கு இறைவனுக்கே எல்லாவற்றையும் அர்ப்பணித்து வாழ்க்கையை கொண்டு போறோம். இதெல்லாம் செய்யறோம். இதெல்லாம் செஞ்சு நீங்க அங்க போயிட்டீங்கன்னா கூட, இறைவன் கிட்ட போயிட்டீங்கன்னா கூட, உங்களை சேர்த்துக்கணும், உங்களுக்கு முக்தியை தர வேண்டும்ங்கிறது இறைவனது எண்ணம் மட்டுமே. இறைவனது விருப்பம் இருந்தால்தான் அது நடக்கும். அப்ப நீங்க நீங்க வந்து ஒரு ஒருத்தர் வந்து முக்திக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்கிறீங்க. நான் இன்னதெல்லாம் செஞ்சேன், எனக்கு இறைவன் முக்தி கொடுத்தான்னு அவர் சொல்றாரு. நீங்க அதையெல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றீங்க. அப்ப நமக்கு முக்தி வந்துதான் ஆகணும். இப்ப இந்த ரோட்லயே நேர போ, ரைட்ல திரும்பு, லெஃப்ட்ல திரும்பு, அந்த இடம் வந்துடும். அங்க நான் அந்த இடத்துக்கு அப்படிதான் போனேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, நாமளும் அதே ரைட் எடுத்து அதே லெஃப்ட் எடுத்து பார்த்தோம்னா அந்த இடம் வரமாட்டேங்குது. ஏன் வரல அப்படின்னா, அந்த இடமா வந்து நம்ம முன்னாடி நின்னா தான் நம்ம அந்த இடத்துக்கே போக முடியும். நீங்க வந்து என்னதான் ஃபாலோ பண்ணாலும், மூன்றாவது நிலையில இறைவன் வந்து நீங்க செய்தவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பரமபத பிராப்தி தசை. பரமபதம் பிராப்தி, பிராப்தினா அருளப்பட்டதுங்கிற பொருள். பரமபதம் அருளப்பட வேண்டும், நீங்க கிளைம் பண்ண முடியாது. அதுதான் வைணவத்துல இருக்கிற இடம். அதனாலதான் வைணவம் வந்து மத்தியம தசைன்னு சொல்லும். எதை? இந்த ரெண்டாவது சம்சாராது தீர்ண தசையை என்ன சொல்லும்? அது மத்தியம தசை அப்படின்னா அது மத்தியில இருக்கிற கட்டம். அந்த கட்டத்துல நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? சரணாகதி அடைஞ்சிடணும். எப்பா நான் நீயே சரண் வந்துட்டேன், இப்போ இதுக்கு மேல நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற செஞ்சுக்கோ. இப்ப நம்ம நீ வந்து சரண் வந்துட்டேன், அதனால நீ எனக்கு முக்தியை கொடுத்து ஆக வேண்டும் அப்படின்னு நீங்க அவனை கம்பல் பண்ண முடியாது. முக்தியை அளிப்பது, பரமபதத்தை அருள்வது இறைவனது திரு எண்ணம், இறைவனது எண்ணமே அன்றி நாம் அதை கிளைம் பண்ண முடியாது. நீ சொன்ன எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஐயா, 4000 திவ்ய பிரபந்தத்தை விழுந்து விழுந்து படிக்க சொன்ன, நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன், எனக்கு நீ முக்தி கொடுத்தே ஆகணும்னு சொன்னா பெருமாள் கேட்க மாட்டார். அது அவருடைய விருப்பம், அவருடைய கணக்கு, அது நமக்கு தெரியாது. அதனால நீங்க செய்வன எல்லாவற்றையும் செய்து அனைத்தையும் அவனுக்கே அர்ப்பணித்து அவன் நமக்கு பிராப்தி அளிப்பான், அருளி செய்வான், அவன் அருள்வான். பரமபத பிராப்தி தசை, பரமபதத்தை நமக்கு கொடுப்பான் என்று நீங்க காத்திருக்கணும். அதுதான் மூன்றாவது இடம். இறைவனாக முன்வந்து தன் நிழலில் நம்மை சேர்த்துக் கொள்வதுதான் மூன்றாவது இடம். இப்போ இந்த மூன்றும் இருக்கு இல்லையா, இந்த மூன்றையும் மனதுல வச்சுக்கங்க. இப்ப இந்த பாடல்கள் ஒவ்வொன்றையா பார்ப்போம், நமக்கு ஒரு இடத்துல அது கிளியர் ஆகும். முதல் பாட்டுல என்ன சொல்றோம்? துக்கச் சுழலையை சூழ்ந்து கிடந்த வலையை அறப்பறித்து புக்கினில் புக்கு உன்னை கண்டு கொண்டேன், இனி போக விடுவது உண்டே. மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய். இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய், திருமாலிருஞ்சோலை எந்தாய். திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய என் தந்தையானவனே, என் தலைவனானவனே, 6 பேர் பிறந்து கல்லில் மோதப்பட்டு இறந்து போன தாய்க்கு நீ வந்து சிக்கன அவளுக்கு வந்து பிறந்த, கரெக்டா வந்து அவளுக்கு பிறந்த. பிறந்து நின்றாய். ஏன்னா அவங்களெல்லாம் கல்லிடை மோத அந்த குழந்தைகள் இறந்து போகுது. அதனால கல்லிடை மோத இழந்தவள்னு சொல்லிடுறாரு, அந்த குழந்தைகளை இழந்துட்டா. ஆனா இவன் பிறந்து நின்றாய், நீ பிறந்து நிக்கிறான். இவன் அந்த இவனை இழக்கவில்லை, இவன் நிக்கிறான். அதான் பிறந்து நின்றாய்ங்கிற வார்த்தை. அப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலை இருக்கும் என் தலைவனே, நான் எப்படி இருக்கேன்? துக்க சுழலையை சூழ்ந்து கிடந்த, அதாவது ஒரு வலை, அந்த வலைக்குள்ள ஒண்ணு அகப்பட்டிருக்கு. அந்த வலையை சுற்றி சுழல்வாக வரக்கூடிய நதி இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்? இந்த வலைங்கிறது நம்முடைய உடல். நம்முடைய உடல் இந்த பூமியில வந்து பிறந்தாச்சுனாலே அதுக்கு அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அது இதங்களும் பஞ்சேந்திரியங்கள், இந்த 5 புலன்களாலும் அது ஆளப்பட்டு அந்த புலன்களுக்குரிய கடமையை அதை செய்ய வைக்கப்பட்டு அதன் விளைவாக கர்ம கணக்கு ஏறும்படியாகத்தான் நடந்திருக்கு. ஆகவே அது வந்து ஒரு வலையில் அகப்பட்ட மாதிரி, அந்த உடலுக்குள்ள வர்றது ஒரு வலையில அகப்பட்ட மாதிரி. ஆகவே அப்படி வலையில அகப்பட்டு, சரி வலையில தான் அகப்பட்டோம், எப்படியாவது வலையை நீக்கி தப்பிச்சிடலான்னு பார்த்தா, இந்த வலை என்ன செய்யுது? சுத்தி துக்கச்சூழல் இருக்கிற இடத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு.
இந்த உலகியல் விஷயங்கள் எல்லாம் நம்மை சுற்றி சுழல் போல, சுழல் என்ன செய்யும், சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும். அப்படி செய்யுது. அதை, அப்படிப்பட்ட வலையை, அதாவது இந்த பிறப்பை, இந்த மானுட பிறப்பை அற அருந்து போகும்படி பறித்து நான் நீக்கி, புக்கினில் புக்கு, நீ எப்படியெல்லாம் புகுந்து போகிறாயோ அப்படியெல்லாம் புகுந்து வந்து உன்னை கண்டு கொண்டேன். இப்ப நீங்க அந்த ரெண்டாவது இடத்தை யோசிச்சு பாருங்க. நம்ம இப்ப 3 நிலைகள் பேசணும் இல்லையா? சம்சாரத்தில் கிடந்து அவஸ்தைப்படுவது, அதுதான் முதல்ல துக்கச் சுழலையை சூழ்ந்து கிடந்த வலை. அதுதான் சம்சார தசை. சம்சார தசையிலிருந்து என்ன போறோம்? இந்த சம்சாரா தீர்ண தசை. அதை தீர்க்கும் இடம். அதுதான் அடுத்தது. அதை எப்படி பறிக்கிறேன்? அறப்பறித்துங்கிறது அந்த இரண்டாவது நிலை. எப்படி பறிக்கிறேன்? புக்கினில் புக்கு. நீ எப்படியெல்லாம் போறியோ அப்படியெல்லாம் போறேன். எப்படியெல்லாம் அவன் போறான்? அவன் 5 விதங்களில் நமக்கு என்ன செய்கிறான்? ஒவ்வொரு இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? அவன் வந்து முதல்ல அவன் பரத்துவம், பரமபொருள், பரம்பொருளாக அவன் இருக்கிறான். உருவம் கிடையாது, எந்த குணங்களும் அதற்கு கிடையாது, எவ்விதமான வாசனைகளும் அதற்கு கிடையாது. நிர்குணம், நிர்மலம், நிர்தோஷம். அப்படி வந்து ஒரு சகலமும் எல்லாம் நிறைந்த பூரணமாக அப்படியே தன்னில் தானே நிறைந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரம்ம ரூபம். அதான் பிரம்மம், அதான் பரபிரம்மம். அந்த பரரூபமாக, அந்த பரத்துவமாகவே இறைவன் இருக்கிறது முதல் நிலை. அடுத்த நிலையில அவன் என்ன செய்யறான்? அந்தர்யாமித்துவம்ங்கிற நிலைமைக்கு வரான். எதுக்கு அந்தர்யாமி ஆகிறான்? இந்த பிரம்மம் இப்படி ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. இதுவே அனைத்து உயிர்களுக்குள்ளும், அனைத்து உயிரற்றவர்களுக்குள்ளும் வியாபித்து இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. உள்ளுரை பொருள் அப்படின்னு அவனை சொல்றது. உள்ளே உறைந்து இருக்கக்கூடியது. எதுல? சேதனம் அசேதனம் ஆகிய இரண்டிலும். அதாவது உயிருள்ளவற்றிலும் உயிரற்றவற்றிலும் அவன் நிறைந்திருக்கிறான். அதனாலதான் அந்த கேள்வி வருது. இரணியன் கேட்கிற கேள்வி இருக்கு இல்லையா? தூணிலும் இருப்பான் துரும்பிலும். தூண் என்னது? அசேதனம். தூண் உயிருள்ள பொருள் கிடையாது. அதுக்குள்ள எப்படிடா இருப்பான் அவன் ஆண்டவன்? நீ வணங்குறதுனால தானே அவன் மனதுக்குள்ள இருப்பான். அதுதான் வந்து இரணியன் வைக்கிற கேள்வி. நீ வணங்குற, அதனால உன் மனசுல அவன் இருக்கான். இந்த தூணு, கல்லு, இதெல்லாம் வந்து இறைவனை வணங்கிட்டா இருக்கு. அதுகளுக்கு எங்க அந்த உணர்வு இருக்கு? சேதனம்னா உணர்வு, உயிர் உணர்வு, தன் உணர்வு. அப்படி உணர்வு அதுக்கு இருக்கா? இல்ல இல்ல. அப்புறம் எப்படி அதுக்குள்ள அவன் இருப்பான்? அதான் அந்தர்யாமித்துவம். அதைத்தான் அவன் சொல்றான். இல்ல, இது அனைத்துமே பிரம்மத்தினுடைய வெவ்வேறு வடிவங்கள்னு சொல்லும் போது, இந்த உலகமே பிரம்மத்தினுடைய வடிவங்கள் தான் சொல்லும் போது, அனைத்திலும் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனைக்குள்ளேயும் அவன் இருப்பான் அப்படின்னு அவன் சொல்றான். அதுதான் அந்தர்யாமித்துவம். மூன்றாவது என்ன? வியூகம். இந்த வியூகம்ங்கிறது தான் அவன் அவன் எந்த எந்த இந்த படைப்பிற்காக அவன் ஒரு கோலத்தை எடுத்துக்கொள்ளுகிறான். இப்ப வந்து பரபிரமமாக இருக்கக்கூடியவன் படைப்புக்குள்ள வரமாட்டான். ஏன்னா பரபிரம்மம் படைப்பிற்கெல்லாம் தாண்டியது. அப்போ அவன் வந்து படைப்பதற்காக என்ன செய்யறான்? ஊழி காலத்தில் பழையபடி அவன் உருவாகி அரிதுயில் கோலத்தில் வந்து அமர்ந்து, அமர்ந்து இல்ல கிடந்து, அரிதுயில் கோலத்தில் கிடந்து மீண்டும் ஒரு பிரம்மாவை உருவாக்கி அந்த பிரம்மாவின் வழியாக படைப்பை துவக்குகிறான். இப்படி ஒரு வேலையை செய்வதற்காக அவன் ஒரு உருவத்தை எடுக்கிறது தான் வியூகம் அப்படின்னு சொல்றது. விபவம் அப்படிங்கிறது அருள்வதற்குரிய கோலங்களில் அவன் வந்து சேர்வது நமக்கு. அப்புறம் அர்ச்சாவதாரம்ங்கிறது அவன் மூர்த்தியாக நம் முன்னால் நிற்பது. நம்ம சிலைகளா வணங்குறோம் இல்லையா? அவனுக்கு ஒரு சிலை செதுக்கி அவனுக்கு ஒரு உருவமாக்கி அவனை ஒரு அதை சிலைன்னு நினைக்காம அதான் நம்ம சொல்லிட்டே இருந்தோம் இல்லையா? ஸ்ரீரங்கத்துல நம்பெருமானுக்கு இருக்கிற மரியாதை அதுதான். நிஜமாவே அவர் ஒரு ஆளுங்க. அவருக்கு வெந்நீர் தான் வச்சு குளிப்பாட்டுவாங்க. அதெல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா? நம்ம சாம்பிராணி போடுவாங்க. ஐயாவுக்கு வந்து உடம்ப தேய்க்க மாட்டாங்க, ஒத்தி தான் எடுப்பாங்க. அவருக்கு இது அபிஷேகம் முடிஞ்சதுன்னா, திருமஞ்சனம் முடிஞ்சதுன்னா உடம்புல துணியை வச்சு ஒத்தி ஒத்தி எடுப்பாங்க. ஐயா வந்து வெளியில போகும்போது புறப்பாடுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவாரு. வெளியில போகும்போது பசிச்சிரும்ல, அதனால. அப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு எங்கேயும் தங்க மாட்டாரு, தோல்லையே தான் இருப்பாரு. எங்கேயும் வழியில எங்கேயும் அவரை கால் இறக்கக்கூடாது, கம்புல நிறுத்திடக்கூடாது அவரை. அவர் தோல்லையே போயிட்டு தோல்லையே வந்துருவாரு. இவ்வளவு பிரமாதமா இருக்கக்கூடியது அர்ச்சாவதாரம். அதாவது இறைவனை வந்து ஒரு சிலையாக ஆக்கி, ஒரு அர்ச்சிப்பதற்குரிய வடிவமாக ஆக்கி அதனை வணங்குதல். இத்தனையிலையும் அவனே தான் இருக்கான்.
இப்படி ஒவ்வொரு விதமாக அவன் வரக்கூடியதான். அந்த ஒவ்வொரு வடிவத்தின் வழியாகவும் உன்னை நான் வணங்கி, அதான் புக்கினில் புக்கு உன்னை கண்டு கொண்டேன். இப்படி நீ அர்ச்சாவதாரமா இருக்கிறதா முதல் நிலை. நான் பார்க்கிறேன் கோயில்ல போய் பெருமாளை இப்படி கண்ணு முன்னாடி நிக்கிறவனை பார்க்கிறேன். அதிலிருந்து அவனுடைய அடுத்த நிலையை உணர்கிறேன். அதிலிருந்து அடுத்த நிலையை உணர்கிறேன். அவன் அந்தர்யாமியாக இருப்பதை உணரும் போது நான் எனக்குள் நானே ஆழ்ந்ததுல இருக்கேன். அதிலிருந்து அவன் என்னை அழைச்சிக்கும் போது நான் பரத்துவத்தை அடைகிறேன். அப்போ இப்படி ஒவ்வொன்றின் வழியாக புகுந்து புகுந்து நீ வந்து ஒவ்வொன்னா இருக்க. அந்த புக்குன்னெல்லாம் நானும் புக்கு உன்னை கண்டு கொண்டேன். இனி போக விடுவது உண்டு. இவ்வளவு தூரம் உன்னை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் உன்னை விட்டுருவேனா அப்படின்னு கேட்கிறேன். இப்ப எவ்வளவு கான்பிடென்ட் பாருங்க. முதல்ல என்னை காப்பாற்ற மாட்டியா, யமன் வந்து என்னை திட்டுவானே, என்னை அடிப்பானே, என்னை வந்து இதெல்லாம் கடும் தண்டனைகள் கொடுப்பானேன்னு அலர்னாலும் இப்ப எப்படி சொல்றாரு, உன்னை விடவே மாட்டேன், உன்னை பிடிச்சு வச்சுப்பேங்கிறாரு. ரெண்டாவது பாட்டுல என்ன சொல்றாரு, வளைத்து வைத்தேன் இனி போகலோட்டேன், உன்னை வளைச்சு பிடிச்சு வச்சிருக்கேன், உன்னை வெளியே விட மாட்டேன் இனிமே. உன் தன் இந்திர ஞாலங்களால், இந்திர ஜாலங்களால் தான் அப்படி மாறி இருக்கு. இந்திர ஜாலம்னா என்ன, இங்க மாயம். இவன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, இறைவன் மாயத்தை கொடுக்கும். அதனாலதான் மாமாயன் அவனுக்கு பேரு. திரும்ப திரும்ப ஆண்டாள் சொல்லிட்டே இருப்பா, மாமாயன் மாமாயன். மகா மாயன் அவன், அனைத்து மாயங்களையும் செய்யக்கூடியவன். நான் உன்னைய வளைச்சு பிடிச்சிருக்கேன், விட மாட்டேன், நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு நினைச்சு ஏதாவது இந்திரஜாலத்தை காட்டி ஏதாவது என்னைய மயக்கி உன் மாயையை வச்சு என்னைய மயக்கணும்னு வச்சுக்கயேன். அப்படி வச்சு என்ன செய்வ நீ? மாயையின் வழியாக என்ன நடக்கும்? இறைவன் நம்மள்ட்ட மாயையை காட்டினா என்ன நடக்கும்? இறைவன் நம் பார்வையிலிருந்து மறைஞ்சிருவான். அதுதான் மாயை செய்யக்கூடியது. மாயை என்ன செய்யும்? வேறு ஒன்றை நமக்கு முக்கிய ப்ரையாரிட்டி ஆக்கி விட்டுரும். வேறு ஒன்றை நமக்கு முக்கியம்னு ஆக்கிரும். இறைவன் நம்ம முக்கியம் இல்லைன்னு ஆயிடுவான். அதான் ஒழித்தல். மாயை ஒழிக்கும். நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தையை. மாயையை சொல்லும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மாயை மறைப்பது, மாயை ஒழிப்பது, இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. மாயை வந்து நம்ம கண்ணை மறைக்கும், மாயை நம்மிடமிருந்து வேறொன்றை ஒழித்து வைக்கும், ஒன்றை வேறொன்றாக காட்டும். இது எல்லாம் தான் ஜாலம். மேஜிக்ங்கிறது என்னது? இல்லாத இருப்பதாக காட்டுறது, இருப்பதை இல்லாததாக ஆக்குவது. இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் தான் மாயை செய்யக்கூடியது. அது எல்லாமே தோற்றம் மட்டும்தான். ஆனால் ஏன் அப்படி மறைக்கும் மாயை, ஒழிக்கும் மாயைன்னு சொல்றாங்க? ஏன்னா மாயையால இறைவனை, சத்தியம், அதாவது பிரம்மம் என்பது, ஏன் அதுக்கு பேர் சத்தியம் அப்படின்னா, அது அதுதான் சத்து, சத்ய, அதாவது அதுதான் அனைத்திற்கும் மூலமாக நிற்பது. அத்தனைக்கும் சத்து எங்க இருந்தியா வருது அப்படி கேள்வி வச்சு பாருங்க. சத்ய, அதுதான் அங்கிருந்து வருது. அப்படி வரக்கூடிய ஒன்று என்றைக்கும் இருக்கும். ஏன்னா உலகத்துல எல்லாம் இருக்குங்கிறதே அதுட்ட இருந்து வந்ததுதான். ஆகவே அது அங்கேயே தான் இருக்கும். இருக்கிற ஒன்று நிரந்தரமானதுன்னு சொல்லும்போது அதை நான் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. அது நிரந்தரமானது, என்றும் இருப்பது, நிலைத்தது. அதை நீங்க அழிக்க முடியாது. அப்ப மாயையால அதை, இறைவனை, அந்த சத்தியத்தை, அந்த பிரம்மத்தை மாயையால அழிக்க முடியாது. அதுக்கு பதிலா அது என்ன செய்யும்? இறைவனை சென்று சேரக்கூடிய உயிர்களுக்கு அந்த இறைவனை கண்ணுல காட்டாம மறைச்சு விட்டுரும், ஒளிச்சு வச்சிடும், மறைத்து வைக்கும். இப்ப உண்மை இல்லாம இல்ல, அந்த உண்மையை மறைக்கும். அதுதான் இந்த இடம். நீ உந்தன் இந்திர ஞாலங்களால் ஒளித்திடில், நீ இந்த மாயத்தை காமிச்சு என்ன பண்ணுவ? நீ என்னை என்கிட்ட இருந்து ஒளிச்சு வைப்ப உன்னைய, அவ்வளவுதானே செய்வ. ஆனா உன் மாயத்தை என்னால வெல்ல முடியாது. ஆனா அதுக்கு பதிலா நான் இன்னொரு ஓடு போடுறேன். நின் திருவானை கண்டாய், நின் திரு ஆணை. நின் திரு யாரு? உன் மனைவி, இந்த தாயார். தாயார் மேல சத்தியமா சொல்றேன், நீ எங்கிட்ட அந்த வேலையை காட்டக்கூடாது, மாயத்தை காட்டக்கூடாது. நான் உன்னை வளைச்சி பிடிச்சிருக்கேன், உன்னை போவிட மாட்டேன். நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக மாயத்தில் வல்லவனாகிய நீ, மாயனாகிய நீ உன் மாயங்களை என்னிடத்தில் காட்டினால் நான் அதை வெல்லும் அளவிற்கு நான் வலிமையானவன் அல்லன். ஆகவே உன் தாய், இது பிராட்டியாகிய என் தாயார் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நீ அதை செய்யக்கூடாது. நீ ஒருவருக்கும் மெய்யன் அல்லை. அப்படி செஞ்சனா நீ மெய்யானவன் கிடையாது, யாருக்குமே மெய்யானவன் இல்லைன்னு ஆயிரும். நீ மெய்யானவன் தான், நீ தான் பரத்துவம், நீ தான் பர தெய்வம், அது இல்லைன்னு ஆயிரும் நீ அப்படி ஒழிச்சனா. இப்ப நம்ம சொல்லி யோசிச்சு பாருங்க, மாயை எதை மெய்யின்னு சொல்றாரு பாருங்க. அவன் நாராயணன் தான் மெய்யன் அப்படின்னு சொல்றாரு. ஒளித்திடில், எதை வைத்து ஒழிப்ப? இந்திர ஜாலங்களால். அப்ப மாயை எதை ஒழித்து வைக்கும்?
மெய்யனாகி அவனை ஒழித்து வைக்கும். ஆகவேதான் அவர் சொல்றாரு, நீ அப்படி ஒழிச்சுக்கிட்டனா தாயார் மேல ஆணையிட்டு சொல்றேன், நீ அதை செய்யாத. செஞ்சனா நீ தான் மெய்யுங்கிறது இல்லைன்னு ஆகும். யாருக்குமே நீ மெய் இல்லைன்னு ஆயிரும். எவருக்கும் அது புரியாம போயிரும். நீ ஒருவருக்கும் மெய்யன் அல்லை அப்படி சொல்றாரு. அதாவது எப்படி மிரட்டுறாரு பாருங்க. இவர் பயந்து கெஞ்சினது ஒரு ஒரு 4-10 பாட்டுக்கு முன்னாடி போனோம்னா இவர் கெஞ்சிட்டு இருந்தாரு. இப்ப படிப்படியாக அடுத்த இடத்துக்கு வந்து இப்ப அவருக்கு எவ்வளவு தைரியம் ஆயிருச்சு. இறைவன் மனதுக்குள்ள வந்த உடனே அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. இவர் மனசுக்குள்ள வந்துட்ட, வெளியே விட மாட்டேன், போகணும்னு சொல்லி ஏதாவது மாயம் காட்டினியோ, தாயார் மீது ஆணை நீ போக கூடாது. ஆனால் அப்படி போனா நீ அந்த மெய்யானவன் இல்லை அப்படின்னு சொல்றது. அழித்து எங்கும் நாடும் நகரமும் தம்முடை தீவினை தீர்க்கலுற்று தெளித்து வலஞ்செய்யும் தீர்த்தமுடை திருமால் இருஞ்சோலை எந்தாய். இந்த வார்த்தைய ஏன் இங்கே சொல்றாரு பாருங்க. திருமால் இருஞ்சோலையின் சிறப்பை எப்படி சொல்றாரு. நாடும் நகரமும் எல்லாம் ஒவ்வொரு ஊர் ஊரா இருக்கிற எல்லாரும், ஊர் ஊரா இருக்கிற அத்தனை ஆட்களும், நான் அங்கு ஒவ்வொரு நாட்டிலையும் நகரத்திலையும் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தம்முடைய தீவினைகளை தீர்க்கலுற்று, தம்முடைய தீய வினைகளை தீர்க்கும் பொருட்டு இங்க வந்து தெளித்து, தன்னை இறைவன் இவனே என்று தெளிந்து உணர்ந்து திருக்கோயிலை வலம் வந்து, அதாவது வலஞ்செய்யும் தீர்த்தம், அங்க இருக்கக்கூடிய தெப்ப குளம்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வலஞ்செய்து வணங்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இறைவன் நீ. அப்ப என்ன அர்த்தம், இத்தனை பேர் உன்னை நம்பி வராங்க. நாடு நகரம் தம்முடைய தீவினை, எங்கெங்கெல்லாமோ இருக்கிற நாட்டிலிருந்தும் நகரத்திலிருந்தும் உன்னைய தேடி நீ தீவினையை தீர்க்க வரலன்னு இங்க வராங்க. நீ உன் இந்திரஜாலத்தால மாயத்தை காட்டி உன்னைய நீ மறைச்சு வச்சுக்கிற வேலையை செஞ்சனா நீ யாருக்குமே மெய்யன் இல்லாம ஆயிருவ பாத்துக்க அப்படின்னு சொல்றது. அடுத்த அடுத்த பாட்டை ஆரம்பிக்கும் போது நம்ம கீழே இருந்து ஆரம்பிப்போம், 2வது அடியில இருந்து. ஏன்னா அதான் முதல்ல வரணும். புனத்தினை கிள்ளி புது அவி காட்டி, புனத்தினை கிள்ளி புது அவி காட்டி உன் பொன்னடி வாழ்க என்று இனக்குறவர் புதியது உண்ணும் எழில் மாலிருஞ்சோலை எந்தாய். அது மலைப்பகுதி. குறிஞ்சியில குறவர்கள் இருக்காங்க. குறவர்கள் புனம், புனம்னா அவங்களுடைய புன்சை வயல், மலையில இருக்கக்கூடியது புனம். அந்த புனத்துல திணை போட்டிருக்காங்க, அதான் புனத்திணை. அதாவது கரெக்டா சொல்றதா இருந்தா, இவர் எதுகை மோனைக்காக அப்படி உனக்குன்னு போட்டதுனால புனத்திணை இங்க போடுறாரு. அது கரெக்டான வேர்டு என்னன்னா திணை புனம் அப்படின்னு வரணும். ஆனா இங்க திணை புனம்னு போட்டோம்னா அந்த உனக்குன்னு வர்ற முதலடிக்கு ஒத்துக்காதுங்கிறதுனால அவர் புனத்திணை அப்படின்னு அதை மாத்திக்கிறாரு. ஆகவே இது நமக்கே உண்டு இல்லையா. இந்த கால்வாய் வாய்க்கால் இப்படி மாத்தி போட்டுக்கிறோம் இல்லையா, இத மாதிரி இது புனத்திணை திணை புனம். இப்ப திணையில் திணை விளைவிக்கக்கூடிய புனத்தில் புது அவி காட்டி, அந்த புனத்திணை கிள்ளினா பறித்து, புதிய திணையை, அறுவடை செய்யப்பட்ட புதிய திணையை எடுத்து புது அவி காட்டி, அந்த முதல் அறுவடையில வரக்கூடிய திணையை எடுத்து அதை இடித்து அதில் ஒரு பண்டத்தை செய்து அதை புது அவி காட்டி, புது அவினா இந்த வேள்வியில இடுற மாதிரி இறைவன்கிட்ட காட்டுறாங்களாம். அவங்க வேள்வியில இடல, ஆனா அவங்க அப்படி இறைவனுக்கு படைப்பதே புது அவி காட்டுவது மாதிரி இருக்கான். என்ன சொல்றாங்க புது அவி காட்டி, உன் பொன்னடி வாழ்க, உனது அடி வாழ்க அப்படின்னு சொல்லி அவனை புகழ்ந்து அதுக்கு அவங்க அந்த புதியதை உண்கிறார்கள். விளைச்சல் வந்த உடனே அந்த விளைச்சலை எடுத்து இறைவனுக்கு படையலிட்டு அந்த படையலை இறைவனை போற்றி பாடி அந்த படையலை அவர்கள் உண்கிறார்கள். அதுதான் அப்படி உண்ணக்கூடிய குறவர்கள் இருக்கக்கூடிய, அப்படி உண்ணக்கூடிய குறவர்கள் இருக்கக்கூடிய எழில் இருமாலிருஞ்சோலையில இருக்கிற இறைவனே, உனக்கு பணி செய்திருக்கும் தவம் உடையேன், உனக்கு வந்து நான் பணி செய்யணும், உனக்கு அடியானாக இருக்க வேண்டும் என்று நான் வந்து தவம் செய்து செய்திருக்கிறேன். தவம் உடையேன், அதாவது அதை தவம் பண்ணி நான் ஏன் பண்ணியிருக்கேன் உனக்கு பணிவிடை செய்யணும்னு. இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை, இனி போய் இன்னொருத்தனை வணங்கி அவன் நமக்கு வழி விடுவான்னு சொல்லி அவனை போய் வணங்கி அவன் வாசல்ல போய் நான் நின்னேன்னா நின் சாயை அழிவு கண்டாய். சாயை அப்படின்னா சாயா, இந்த இடத்துல தேஜஸ்ன்னு அர்த்தம். அதாவது நின் புகழ், ஒளிமிக்க நின் புகழுக்கு இந்த இடத்துல அழிவுனா அது வந்து தாழ்ச்சின்னு அர்த்தம். இவரு
ஒரே மிரட்டல் தான் இது. ஒரே சென்டிமெண்ட் மிரட்டல். எவ்வாறு, நான் வந்து உனக்கு தான் பணி செய்யணும்னு சொல்லி கடுமையா தவம் செஞ்சு வந்திருக்கேன். இனிமேற்கொண்டு திரும்ப இன்னொரு தவம் பண்ணி இன்னொருத்தன்ட்ட போய் நின்னு அவன் வாசல்ல போய் நிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கயேன், அப்போ உனக்கு இவ்வளவு நாளைக்கு செஞ்ச தவத்துக்கு எந்த பலனும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி நீ என்னை சரியா கவனிக்காம விட்டன்னா அது உனது புகழுக்கு இழுக்கு, உனது பெருமைக்கு அது இழுக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன பொருள் உங்களுக்கு நம்ம எடுக்கணும்? இப்படி யோசிச்சு பாருங்க. புனத்தினை கிள்ளி புது அவி காட்டி உன் பொன்னடி வாழ்க என்று இனக்குறவர் புதியது உண்ணும். திணை விளைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு முறை விளையும் போதும் ஒவ்வொரு முறை திணையை கிள்ளி இறைவனுக்கு படைத்து அதற்கு பிறகு அவர்கள் இறைவனை வணங்கி உண்கிறார்கள். அப்ப இது மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதை சொல்லுவது. திணைப்பணம் அதானே, திரும்ப திரும்ப பயிர் செஞ்சுக்கிட்டே தானே இருப்பீங்க. இந்த தடவை பயிர் அறுவடை, திணையை அறுவடை பண்ணியாச்சு, அதோட சும்மா இருப்போமா? அந்த திணையை பழையபடி விதைத்து பழையபடி அறுவடை செய்து சாப்பிடுவோம். அப்புறம் பழையபடி அறுவடை செய்து, இப்படியே அது ஒரு சுழற்சி தானே அது. திணை, நெல், பயிர்கள் எல்லாமே சுழற்சி தானே. அத மாதிரி என் பிறவியும் சுழற்சியா வந்துகிட்டே இருக்கும். உன்னை நான் வணங்கிக்கிட்டே இருக்கலாம். ஆனா எல்லா தவம் செய்து உன்னை வந்து அடையணும்னு தவம் செஞ்சு வந்திருக்கேன். இந்த நேரத்துல நீ வந்து இன்னொருத்தன்ட்ட போன்னு சொன்னா எனக்கு அது முடியாது. அது உன் பெருமைக்கு இழுக்கு அப்படின்னு சொல்றாரு. காதம் பலவும் இங்கேயும் அதே மாதிரி பாருங்க. தூது சென்றாய் குரு பாண்டவர்க்காய். குருனா குருவம்சத்தில் வந்த பாண்டவர்க்காக நீ தூது சென்றாய். அங்கு ஓர் பொய் சுற்றம் பேசி சென்று என்ன வேலை செஞ்சிருக்கான் பாருங்க. ஒரு ஒரு சொந்தத்தை இவனா உருவாக்கிக்கிட்டு அங்க போய், எப்பா என்ன இருந்தாலும் நான் உனக்கு மைத்துனன் இல்லையா அப்படிலாம் பேசி அவங்களுக்கு ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டு, குந்திக்கு ரொம்ப, அதாவது குந்திக்கு அவன் ஒண்ணு விட்டது தானே, நேரடி இதெல்லாம் கிடையாது. இவனா குந்தி அத்தைன்னு வச்சு நெருங்கி ஒரு ஒரு சொந்தத்தை க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு அங்க தூதுக்காக போய் பேதம் செய்து அங்க போய் ஒழுங்கா நினைச்சிருந்தா இவன் தீர்த்து வச்சிருக்கலாம். அவன் அப்படி செய்யல. 2 பேருக்கும் தகராறு உண்டு பண்ணி எங்கும் பிணம் படுத்தாய். குருட்சேத்திர யுத்தத்தை உண்டு செய்து எல்லா இடங்களிலும் பிணம் வீழும்படி செய்தாய். யாரு? திருமாலிருஞ்சோலை இருக்கும் எந்தாய் நீ. நீதான் இதெல்லாம் செஞ்ச. இப்போ மேல இதுக்கு அடுத்து அவர் என்ன கேட்கிறாரு? காதம் பலவும் திரிந்து உழன்றேற்கு, காதம் பலவும் திரிந்து உழன், எங்கெங்கெல்லாமோ சுத்தினையா. காதம்னா தொலைவை அழைக்கக்கூடிய ஒரு அளவு. அந்த காலத்துல ஒரு காத தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இத மாதிரி தூரம் தூரமா அலைஞ்சு திரிஞ்சிருக்கேன் நான். திரிதலும் உழல்தலும். திரிதல்னா என்ன? அந்த இடத்துலயே வர்றது. உழல்தல் அப்படின்னா வேறு மார்க்கம் இல்லாமல் அதையே திரும்ப திரும்ப செய்வதுக்கு பேரு தான் உழல்தல். வேறு வழியின்றி திரும்ப திரும்ப ஒரே விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு உழல்தல். கிடந்து உழல்றேன் அப்படின்னா எனக்கு வெளியே போகணும்னு ஆசையா இருக்கு, ஆனா வேற எப்படின்னு தெரியல, அதுலயே சிக்கிக்கிட்டேங்கிற மாதிரி. அதனால உழல்தல் அப்படிங்கிறது அப்படி ஒரு பொருள். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நான் இத மாதிரி பல இடங்கள்லையும் திரிஞ்சு அலைஞ்சி அங்கெல்லாம் பார்த்த இடத்துல ஓர் நிழல் இல்லை, நீர் இல்லை, உன் பாத நிழல் அல்லாமல் மற்றொரு உயிர்ப்பிடம் நான் எங்கும் காண்கின்றிலேன். அது இறைவனை தேடி அலையிறோம் இல்லையா? அப்படி அலையும் போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது எல்லா சுயநலத்தையும் நம்ம விட்டுடுறோம்னு வைங்களேன். எல்லா சுயநலமும் இல்லாமல் தான் இறைவன்கிட்ட போகணும். சரி, அப்போ இறைவனை போய் நான் அடையணும்னு சொன்னா எதுக்கு அடையணும்னு நினைக்கிற? எனக்கு பிறவி வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப எனக்கு பிறவி வரக்கூடாதுங்கிறது இருக்கிறதுலயே பெரிய பெனிஃபிட். அது எனக்கு வேணும்னு நினைக்கிறேன்ல. அப்ப இருக்கிறதுலயே பெரிய சுயநலத்தை கையில வச்சுக்கிட்டு அதுக்கு துணையாக இருக்கிற சின்ன சின்ன சுயநலங்கள் எல்லாம் விட்டு கொடுக்குறேனா? அது அது ஒரு கேள்வி இல்ல. எனக்கு முக்தி வரணும். முக்தி பெரிய விஷயம்ப்பா. முக்தி தான் இருக்கிறதுலயே பெரிய அது நித்திய ஆனந்தம். அது சதா ஆனந்தம். அது வந்து சதா ஆனந்தம். அது எப்போதும் மகிழ்ச்சியில் திளைத்திருப்பது நித்தியானந்தம். நித்தியமும் ஆனந்தம் தான் அது. சத்தியானந்தம், நித்தியானந்தம், சதானந்தம். நிஜமான ஆனந்தம் அதுதான். ஏன்னா பிற ஆனந்தங்கள்லாம் காலத்திற்கும் இதற்கும் உட்பட்டது. திருமணம் ஆகிற புதுசுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு, அது அப்படியே கடைசி வரைக்கும் நிலைக்குதா? இல்ல. ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு மகிழ்ச்சி இருக்கு, அது அப்படியே தொடருதா? இல்ல. அந்த ஆனந்தங்கள் பசிச்சு சாப்பிடும் போது அந்த ருசி நல்லா இருக்கு, அப்புறம் வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதே சாப்பாடு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஆகுது. அப்ப எல்லா ஆனந்தமும் சத்தியமான ஆனந்தங்கள் இல்லை, அவை எல்லாமே
அந்தந்த நேரத்திற்கான ஆனந்தங்கள் அவை ஆனந்தங்களாக இருப்பவே நமக்கு எரிச்சல் ஊட்டுபவையாக மாறும். ஆனா இந்த இறைவன் பிரம்மத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆனந்தம் வந்து சத்தியமான ஆனந்தம் என்பதால் அது அதிலிருந்து நமக்கு திகட்டலே கிடையாது. அந்த ஆனந்தத்திலிருந்து நமக்கு எந்த திகட்டலும் கிடையாது. அது எப்போதும் ஆனந்தம், சதா ஆனந்தம், நித்திய ஆனந்தம், நிலைத்திருக்கும் ஆனந்தமாக அது இருக்கும். அப்போ இருக்கிறதுலயே பெரிய ஆனந்தம் எனக்கு வேணும்னு ஒருத்தன் கேட்டான்னா அவன் முக்தியை நோக்கி போவான்ல. அப்போ எனக்கு இருக்கிறதுலயே நல்ல வீடு வேணும், இருக்கிறதுலயே நல்ல கார் வேணும், நான் இருக்கிறதுலயே நல்ல வேலை வேணும், பணம் வேணும், இப்படியெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற அதே டோன்ல தானே இருக்கிறதுலயே பெரிய ஆனந்தமாகிய பிரம்ம ஞானம், எனக்கு பிரம்ம இது வேணும்னு கேட்ப. அப்ப அதுவும் உனக்கு என்ன? அதுவும் உனக்கு ஒரு இருக்கிற சுயநலத்திலேயே பெரிய சுயநலம் அது. அப்படித்தானே அர்த்தமாகுது. அதனாலதான் மத்திய திசையில இருக்கும்போது அதுவும் எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய இடம் ஒண்ணு வரும். அப்பந்தான் அவன் வந்து அருளுவான். நீங்க அதுக்கு குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா கூட அவன் உங்களை ஏத்துக்கணும்னா அவன் இந்த இடத்த நீங்க கிராஸ் பண்றீங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். இதுக்கு எத்தனை பாடல்கள் உதாரணம் இருக்கு தெரியுமா? பற்றுக பற்றற்றான் பற்றை பற்று விடற்குதான். அந்த பற்றை விடுவதற்கு அவனுடைய பற்றை பற்ற வேண்டும். அவன் உனக்கு கொடுக்காமலே போட்டும், நான் பரவாயில்லப்பா, எனக்கு நான் இது கேட்டு வரல, அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு பின்னாடி பாட்டு வரும். எனக்கு அதெல்லாம் பெரிய இது இல்லை, உன்னைய பார்த்துட்டு இருந்தேன்னா போதும், உன்னை வணங்கினால் போதும், எனக்கு அதுதான் வேணும், எனக்கு வேற எதுவும் வேணாம். அப்ப எனக்கு வேணுங்கிற எண்ணத்திலிருந்து நீங்க எனக்கு முக்தி வேணும், முக்திங்கிறது ஒரு பெரிய டிராஃபி மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த பையன் அதுக்கு வரமாட்டான். அப்போ அலைய விடுவான், நல்லா நல்லா அலை. முக்தி வேணும்னு சொல்லி தானே நீ கோயில் கோயிலா போறியா போ. இது எனக்கு நல்ல கார் வேணும்னு கேட்டு ஒவ்வொரு 4 கோயிலுக்கு போற மாதிரி முக்தி வேணும்னு கேட்டு 40 கோயிலுக்கு போற, அவ்வளவுதானே. நல்ல அலைன்னு அலைய விடுவான். காதம் பலவும் தெரிந்து உழன்றேற்கு அப்படியெல்லாம் அலையும் போதான் எனக்கு தெரியுது அங்கு ஒரு நிழல் இல்லை, நீர் இல்லை. அப்படி வெவ்வேறு இடங்களிலும் அலைந்து 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 நான் கேட்பவற்றில் எனக்கு என்னை நிறைவிக்கும் விஷயம். நான் நிழலும் நீரும்க்கு என்ன அர்த்தம்? நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் அப்படின்னா ஒரு நிழல் இருக்கணும், அருந்துவதற்கு தாகம் தீர நீர் இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லை. மற்ற இடங்கள்ல எல்லாம் அது நிரந்தரம் இல்லை. காணல் நீர் தான் நமக்கு கிடைக்குது. உன் பாத நிழல் அல்லால், உன் பாதத்தில் இருப்பதுதான் உண்மையான நிழல், மற்றோர் உயிர்ப்பிடம் நான் எங்கும் காண்கின்றேன். அதை தவிர இன்னொரு இடத்த நான் பார்க்கவே இல்லை. உயிர்ப்பிடம், நான் உயிர்க்கும் இடம், நான் உயிரோடு இருக்கும் இடம் உன் பாதம் அல்லாது வேற எங்கேயும் கிடையாதப்பா. நான் எங்கெல்லாமோ பார்த்துட்டேன், எனக்கு அது தெரியல. நான் அவ்வளவு தூரம் சுத்தி பார்த்தப்பதான் எனக்கு இந்த உண்மை புரியுது. உன் பாத நிழல் தான் அந்த நிழல் தான். கால தூரம்லாம் அலைஞ்சு திரிஞ்சேன் அப்படிதான் இருந்துரும்னு. அங்கெல்லாம் நிக்க நிழல் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல ஒரு சொட்டு. உன் பாத நிழல் தான் உயிர்த்திருக்கும் இடம் நான் புரிந்து கொண்டேன். அப்படி வர்ற இடம். காலும் எழா கண்ண நீரும் இல்லா உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலும் எழா மயிர் கூச்சும் அரா என தோள்களும், என தோள்களும்னா என்னுடைய தோள்களும்னு பொருள், என் தோள்களும் வீழ்வு ஒளியா. வீழ்வுனா அந்த இடத்துல சோர்வு, அதாவது ட்ரூப்பிங் ஷோல்டர்ஸ், கையை தூக்கவே முடியல, கையே அப்படி தொஞ்சி போன மாதிரி கிடக்குது. என் தோள்களும் வீழ்வு ஒளியா மால் உகளா நிற்கும் என் மனனே, என் மனமே உன்னை வாழ தலைப்பெய்திட்டேன். என் மனதில் நிறைந்திருப்பவனே, மால் உகளா நிற்கும் என் மனனனே, என் மனதில் ததும்பி நிற்கும், அதான் உகளா நிற்கும். அப்படி உகளா நிற்கக்கூடிய மாலே, உன்னை வாழ, உன்னிடத்தில் வந்து வாழ்வதற்கு தலை பெய்திட்டேன், நான் சரணடைந்தேன். தலை பெய்தல்லாம் என்ன? என் தலையை கொண்டு உன் பாதத்துல வச்சுட்டேன் ஐயா, அதுதான் சரணடைதல். இப்ப நமக்கு அந்த 3 பார்ட் பார்த்துக்கிட்டே வரோம். அது ஒவ்வொன்றா இந்த இடத்துக்குள்ள எப்படி பொருந்துதுன்னு விளங்குது இல்லையா? இப்ப நான் வந்து சரண்டர் ஆயிட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த 3-4 பாட்டுலையும் பாருங்க, ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. 2வது பாட்டுக்கு வாங்க. வளைத்து வைத்தேன் இனி போகலொட்டேன் உந்தன் இந்திர ஜாலங்களால் ஒழித்திடில் நின் திருவானை கண்டாய். அதாவது நான் வந்து இறைவன், நீ இறைவனாகி நீ ஒழியக்கூடாது, ஒரு தாயார் மேல ஆணை, பிராட்டி மேல ஆணை, நீ ஒழியக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அடுத்ததுல என்ன சொல்றாரு பாருங்க. அப்படி நீ ஒளிஞ்சிட்டனா, 2வது பாட்டுல என்ன சொல்றாரு?
இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின் சாயை அழிவு கண்டாய். அப்படி நீ போய் ஒளிஞ்சுகிட்டனா அவன் மாயம் என்ன? சரி, நான் ஒளிஞ்சுக்கிட்டேன்னா நீ என்ன செய்வ பார்ப்போம். உனக்கு முக்தி தானே முக்கியம். அதை தரேன்னு வேற எவனாவது சொன்னா பின்னாடி போயிருவல்ல நீ. நீ என் மேல இருக்கிற அன்புனாலே வர்றையா, இல்லைன்னா உனக்கு முக்தி வேணுங்கிறதுக்காக வரையா? என் மேல இருக்கிற அன்புனா நீ என்னை தேடி வருவ இல்லையா? முக்தி மேல அன்பு இருக்குன்னா என்ன, இவன் முக்தி தரலையா, சரி இந்த கம்பெனில முக்தி கிடைக்காதுப்பா, அந்த கம்பெனில அப்ளை பண்ணுவோன்னு இன்னொரு கம்பெனிக்கு போயிருவல்ல. அதுதான் அந்த ரெண்டாவது அடுத்த 3வது பாட்டுல என்ன சொல்றாரு, அப்படி நீ உன்னைய ஒழிச்சுக்கிட்டனா நான் இன்னொரு இடத்துக்கு போக மாட்டேன், வேறு ஒருவனிடம் போக மாட்டேன். இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை, அப்படி நிக்க மாட்டேன். ஏன்னா இத்தனை நாள் உன்னை வணங்குனத உன் பெருமைக்கு இல்லையா அது இழுக்கு, எப்படி உன்னை விட்டுட்டு நான் போவேன்? அப்புறம் 3வது பாட்டுல இன்னொரு விஷயம் சொல்றேன். ஐயா, அப்படி நீ உன்னை ஒழிச்சுக்கிட்டனா இன்னொருத்தன்ட்ட போய் நான் நிக்க மாட்டேன். அப்படி நிக்கிறதுக்கு ஒரு இடம் தான் ஏது? அதான் அடுத்த பாட்டு. அங்கு ஒரு நிழல் இல்லை, நீர் இல்லை. உன் பாத நிழல் அல்லால் மற்றொரு உயிர்ப்பிடம் நான் எங்கும் காண்கின்றில்லேன். வேற ஒரு இடத்தையும் நான் பார்க்கலையே. நான் அப்ளை பண்ண ஒரே கம்பெனி உங்க கம்பெனி தான் சார். வேற கம்பெனியவே நான் என் கண்ணிலேயே தெரியல சார். வேற கம்பெனியே எனக்கு தெரியாது சார். உங்க ஒரு கம்பெனி தான் எனக்கு தெரியும். நீங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தே ஆகணும். இப்படி செய்ததுக்கு பிறகு இப்படி வந்துட்டேன் நானு. வந்து எனக்கு முக்தி குடுன்னு நான் இப்ப கேட்கல. நான் உன்னிடத்துல சரண்டர் ஆயிட்டேன். நீ பார்த்து என்னை என்ன வேணாலும் செய். எனக்கு கால் எழுந்து நடக்க முடியல. கண்ணுல நீர் நிக்கவே இல்ல. உடல் சோர்ந்து இருக்கு, நடுங்குது. அதனால என்னால இதுக்கு மேலயும் குரல் எழுப்ப முடியல. உடம்புல மயிர்கூச்சம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே உடம்பு தூக்கி தூக்கி போடுது. அப்படியே நடுங்குது. என் தோள்கள் எல்லாம் வலுவே இல்ல. நான் அப்படியே, ஏன்னா என் மனசுக்குள்ள நீ ததும்பிக்கிட்டே இருக்க. அதனால என்னுடைய உடல் இப்படியெல்லாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. என் தலைய உங்க காலடியில கொண்டு வந்து வச்சுட்டேன். யார் யார் காலடியில? சேல்வுகளா நிற்கும் நீள்சுனை சூழ் திருமாலிருஞ்சோலை எந்தாய். சேல் அப்படின்னா மீன். கயல் மீனுக்கு இன்னொரு பேர் சேல். கயல் மீன்கள் உகளா நிற்கும். இதுக்கு முந்தி மால் உகளா நிற்கும்னு சொல்லும்போது ததும்பும்ங்கிற பொருள் வந்ததா. அப்ப இங்க மீன் ததும்புமா? இல்ல, மீன் துள்ளும். இங்க இருக்கக்கூடிய உகளா நிற்கும்னா துள்ளி கொண்டு இருக்கும். மீன்கள், கயல் மீன்கள் எல்லாம் துள்ளி கொண்டு இருக்கக்கூடிய நீண்ட சுனை, அதாவது பெரிய சுனை நிறைந்த சுனைகளால் சூழப்பட்ட திருமாலிருஞ்சோலை இருக்கும் என் தலைவனே, நான் உன்னிடத்தில் என்னை சரண் செய்து விட்டேன். உன் பாதத்தில் என்னுடைய தலையை வைத்து விட்டேன். எதற்காக? நான் வாழ்வதற்காக. வாழ உன்னை தலை பெய்திட்டேன். உனக்கு உன்கிட்ட சரண்டர் ஆயிட்டேன். இந்த தலை பெய்திட்டேங்கிற வார்த்தைக்கு பொருள் சரணடைந்து விட்டேன். அடுத்த பார்ட் இன்னும் பிரமாதமான பார்ட். எருத்துக்கொடி. எருது கொடி தான் எருத்துக்கொடி. எருது கொடி உடையவானும் யாரு? சிவனும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும். மற்றும் ஒருத்தரும்னா வேற யாருமே. இப்பிறவி எனும் நோய்க்கு மருந்து அறிவாரும் இல்லை. ஐயா, சிவன் ஆகட்டும், இந்திரன் ஆகட்டும், பிரம்மன் ஆகட்டும், இல்ல வேற எவனாலும் ஆகட்டும், இந்த பிறவி எனும் நோய்க்கு மருந்து அவங்க கொடுக்கல. மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா, நீதான் மருத்துவனா நிக்கக்கூடிய மணிவண்ணன். மறுபிறவி தவிர, தவிரனா இந்த இடத்துல தவிர்த்து அப்படின்னு பொருள். மறுபிறவி தவிர்த்து எனக்கு இன்னொரு பிறவி இல்லாமல் அதை தவிர்த்து திருத்தி என்னுடைய அந்த வினை கணக்குகள் இருக்கு இல்லையா, நல்வினை தீவினை பயன்கள், அந்த கர்ம பலன்கள், இவை அனைத்தையும் திருத்தி எனக்கு பிறவியை தவிர்த்து உன் கோயிற் கடைப்புகப் பெய். உன்னது கோயிலுக்குள் அந்த ஒரு ஓரத்துல உன் கோயிலின் வாசலுக்கு வரும்படி செய். அப்படின்னா இந்த இடத்துல செய்வாயாக, வரும்படி செய் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. யார்கிட்ட? திருமாலிருஞ்சோலை எந்தாயிட்ட. இப்போ இதுல ஒரு இடம் என்னன்னா, மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா. சரி, பிறவி நோய்க்கு என்ன வேணும்? மருந்து தானே கொடுக்கணும். அப்ப இவன் மருத்துவனாய் நிக்கிறான்னா எது மருந்து? அவனே மருந்து. மருந்தும் அவனே, மருத்துவனும் அவனே. அப்படிப்பட்டவன் தான் இவன். அதனாலதான் மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா. இதுக்கு இன்னொரு பொருள் எப்படி சொல்லுவாங்க? மருத்துவன் மருந்தை பரிந்துரைப்பார். இந்த மருந்தை சாப்பிடு உன் வியாதி தீர்ந்துரும்னு சொல்லுவார். இப்ப பிறவி பிணி தீரணும்னா இந்த நாராயணனை இப்படி வணங்குன்னு சொல்லக்கூடியவர் யாரு? ஆச்சாரியன், குரு.
குரு தான் மருத்துவன். இந்த பிறவி பிணிவிற்கும் மருத்துவன் இந்த குரு. அந்த குரு ரெக்கமெண்ட் பண்ற மருந்து இறைவன். ஆனா அந்த குருவாகவும் அவனே தான் விளங்குகிறான். மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா. மருத்துவனும் அவனே, மருந்தும் அவனே. அதாவது குருவுக்கு அவ்வளவு மரியாதை, ஆச்சாரியனுக்கு அவ்வளவு மரியாதை. அதான் மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா. அக்கரை என்னும் அனர்த்தக் கடலுள் அழுந்தி உன் பேரருளால் இக்கரை ஏறி இளைத்திருந்தேனை அஞ்சேல் என்று கை கவியாய். ரொம்ப அருமையான பாட்டு இது. அது அக்கரை என்னும் அனர்த்தன அந்த இடத்துல அனர்த்த அப்படிங்கிற வடமொழி சொல் அனர்த்தனா இருக்கு. அனர்த்தம் அப்படின்னா எல்லாமே மோசமா போறது. அவன் 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 பேசுறது எல்லாமே அனர்த்தமா பேசுவான் அப்படிதான் சொல்லுவாங்க. அனர்த்தமா பேசுறதுன்னா மோசமா பேசுறது. அவன் செய்யற காரியம் எல்லாம் அனர்த்தமா முடியும் அப்படின்னா மோசமா முடியும். அப்படி மோசமான கடல் இந்த சம்சார சாகரம். இந்த சம்சார சாகரத்துல அக்கறை என்னும் அனர்த்த கடலுள், அதாவது இந்த சம்சார சாகரம்ங்கிறது இப்படி ஒரு கடல் இருக்கு, அதனுடைய அந்த கரையில இருக்கேன் நான். அப்ப அந்த கரை இந்த இடத்துல அக்கறை எதை குறிக்கிறது? நான் உலகியலில் ஈடுபட்டு இருப்பதை குறிக்கிறது. அந்த சம்சார சாகரத்தினுடைய அக்கறையில இருக்கேன், அதாவது சம்சார சாகரத்துல சிக்கியிருக்கேன். அந்த கடலுக்குள்ள மாட்டி அழுந்தி, அந்த கடலுக்குள்ள மாட்டி ரொம்ப சிரமப்பட்டு உன் பேரருளால், அதை ரெண்டு பிரிவா பிரிக்கணும். உன்னுடைய பெரிய அருளால், உன் பேர் அருளால், உன் பெயரை சொல்லி நான் அருளை அடைந்ததால், இறைவனது நாமத்தை உச்சரித்து அந்த அருளை அடைந்ததால், அதான் உன் பேர் அருளால், உன் பெயரால் உருவான அருளால், உன் பெயரை சொன்னதால் எனக்கு கிடைத்த அருளால், அப்படி ஒரு பொருள் எடுக்கலாம். உன் பேர் அருளால், உன்னுடைய கருணையால், உன்னை நான் வணங்கியதால் நீ எனக்கு கொடுத்த கருணையால் இக்கரை ஏறி, எந்த கரை ஏறிட்டேன்? சம்சார சாகரத்தை தாண்டி உன்னுடைய பாதைக்கு வந்துட்டேன், உனது திருவடிக்கு வந்துட்டேன். சரி, அப்ப இக்கரை ஏறினா நீ என்ன செஞ்சிருக்கணும்? மகிழ்ந்திருக்கணும்ல. இங்க என்ன நடக்குது? இக்கரை ஏறி இளைத்திருந்தேனை. ஏன் இளைத்திருக்க? இளைத்தல்னா இந்த இடத்துல சோர்வுற்று இருத்தல். அப்படியே மூச்சு வாங்க அப்படி உட்காந்துருக்கிறதான் நம்ம இப்ப இளைக்குதுன்னு சொல்றோம். மாடிப்படி ஏறி வந்து நல்லா இளைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அப்படியே ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு வந்திருக்கேன், அந்த பதட்டம் படபடப்பு அது அப்படியே குறையல, அப்படியே இன்னும் அந்த பதட்டத்தோடயே இருக்கேன். நீ தான் சம்சார சாகரத்தை தாண்டி அக்கறை தாண்டி இக்கரை வந்துட்டியே, இறைவன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டியே, அப்புறம் ஏன் அவனுக்கு இழைக்குது? இழைத்திருந்தேனை. ஏன்? அப்பதான் நாம இந்த மூன்று பிரிவுகளை திரும்ப நினைவுல வச்சுக்கணும். சம்சார சாகரமாகிய சம்சார தசை, அந்த கடல் இருக்கு, அதிலிருந்து அந்த சம்சாராதீர்ண தசை, நான் அதை அதனுடைய பொருளற்ற தன்மையை, அதனுடைய சுழலை உணர்ந்து அதிலிருந்து மீண்டு வந்தேன். இப்ப மீண்டு வந்துட்டேன். இறைவன் தான் நித்தியமானவன் என்பதை உணர்ந்து சம்சார சாகரத்தை துறந்து, அது எனக்கு மறுபடி ஆசையெல்லாம் காட்டுது, உலகியல் இன்பங்களை காட்டுது. அவற்றையெல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன்? இறைவனின் பெயரால் அவற்றை விரட்டி அடித்தேன். இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நெய்க்குடத்தை பற்றி ஏறும் பாடல்களை மீண்டும் ஒரு முறை பாருங்க. என்னைய வந்து தீண்டாதீங்க, நோய்களே என்னை வந்து தீண்டாதீங்க, அவன் வந்து உங்களை அடிப்பான், நோய்களே நீங்க பக்கத்துல வராதீங்க, அவன் உங்களை இது பண்ணுவான் இல்லையா? இனி பண்டு அன்று பட்டினம் காப்பே, பழைய மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. காரணம் என்ன? இக்கரைக்கு ஏறியாச்சு. இப்ப அதை தொல்லப்படுத்துறதும் நின்று போச்சு, அதுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் தப்பிச்சுட்டான் அப்படின்னு. அப்ப ஏன் இவன் இழைக்கணும்? ஏன்னா இது வரைக்கும் நான் வந்துட்டேன், என் முயற்சியால இதை செஞ்சுட்டேன். இனி இறைவன் தான் வந்து என்னை என்ன செய்யணும்? பாடா, சம்சார தீர்த்தத்தை தாண்டிட்டுல, சம்சாரத்தை தாண்டிட்டல, ரெண்டாவது மத்தியமா பாடத்தையும் கடந்துட்டல, இப்போ உனக்கு நான் வந்து அந்த இது அந்த பரலோக பிராப்தி கொடுக்கணும் இல்லையா? நம்ம பார்த்தோம் இல்லையா, பரமபத பிராப்தி, இறைவனுடைய திருவடியில் அவனை சேர்த்துக் கொள்வதற்கு இறைவன் அருள வேண்டும். அதை அவன் அருளுவானோ மாட்டானோ அப்படிங்கிற பதட்டம் தான் இக்கரை ஏறியும் இளைத்திருக்கும் இடம். சம்சாரத்தை தாண்டிட்டேன், சம்சார பந்தத்தை தாண்டி விட்டேன், சம்சாரத்தில் இருக்கிற துக்கத்தை எல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு அவற்றை மறுத்து அவற்றிலிருந்து தப்பி அவற்றை கடந்து வந்துட்டேன். அப்ப நேர முக்தி தானே கிடைக்கணும் எனக்கு? இல்ல. அதுக்கு பிறகு அவன் வந்து எடுத்துப்பானா மாட்டானான்னு நமக்கு தெரியாது. ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூ முடிச்சுட்டேன், நல்லா தான் பண்ணியிருக்கேன்.
இப்ப எனக்கு கையில கார்டு வரணும்ல, யுவர் அப்பாயிண்டட்னு ஒரு லெட்டர் வர்ற வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் ஒரு பக்கம், எனக்கு நல்லா தெரியும் நான் தான் வருவேன்னு. ஆனாலும் இந்த கம்பெனில திடீர்னு இல்ல எங்களுக்கு டிசைட் பண்ணியிருக்கோம், இப்போ வந்து நாங்க அடுத்த வருஷம் தான் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன செய்ய? அப்ப அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வர்ற வரைக்கும் ஒரு சின்ன பதட்டம் இருக்கும்ல, அதுதான் இங்க இருக்கு. அந்த பதட்டம் நீங்கணும்னா என்ன செய்யணும்? இறைவன் வந்து வாப்பா அப்படின்னு சொல்லணும். அதுதான் அஞ்சேல் என்று பயப்படாதேன்னு சொல்லி கை கவியாய், கையை கவித்தல். கவித்தல்னா என்ன? அபய பிராதக முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அபய முத்திரைன்னு சொல்றோம் இல்லையா? தமிழ்ல அது வந்து அஞ்சல், அஞ்சேல் என்று கையருளுதல். இப்படி கையை இப்படி வச்சு இப்படி நமக்கு இந்த எல்லா தெய்வங்களும் இப்படி வச்சிருப்பாங்க இல்லையா? கை உள்ளங்கை அப்படி காமிச்சு கட்டை விரலை கைகளோட சேர்த்து மற்ற விரல்களோட சேர்த்து இப்படி உள்ளங்கையை காமிச்சிட்டு இருக்கிறது தான் அஞ்சேல் என்கிற முத்திரை. அப்படி அப்படி காமிச்சா உன்னைய நான் ஏத்துக்கிட்டேன், கவலைப்படாத, ஐ ஆம் ஹியர் அப்படின்னு சொல்றது. அப்ப நான் எல்லாத்தையும் தாண்டி நீ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன், இனி நீயா பார்த்து அஞ்சேல் என்று கை கவியாய், அப்படி நீ என்னை காத்து கையை காமிக்க மாட்டியாங்கிற பதட்டத்துலதான் இக்கரை ஏறியும் இளைத்திருந்தேன், இக்கரை ஏறி இளைத்திருந்தேனை அஞ்சேல் என்று கைகவியாய் அப்படின்னு கேக்குறார். அடுத்த 4 வரி இன்னும் சுவாரஸ்யமான வரி. சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீதக ஆடையொடும் செக்கர் நிறத்து சிவப்புடையாய் திருமாலிருஞ்சோலை எந்தாய். இந்த இடத்துல நண்பர்களுக்கு ஒரு கேள்வி, நீங்க பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் கேட்கிறேன். சக்கரம் கையில சுதர்சன சக்கரம் வச்சிருக்கிறவன், தடக்கைகள் நன்கு வலிமையான பெரிய கரங்களை உடையவன், கண்கள் கண்கள் அழகிய கண்களை உடையவன், பீதக ஆடை மஞ்சள் நிறமான ஆடையை உடுத்தவன், செக்கர் நிறத்து சிவப்புடையாய் அந்தி வானம் போன்ற நிறத்துடன். இவன் இவ்வளவு நாள் என்ன சொன்னான்? இவன் ஒரு கருப்பன், இவன் முகில் வண்ணன், நீர் வண்ணன், ஓத வண்ணன், இப்படின்னு அவனை பூரா கடல் மாதிரி இருக்க, மேகம் மாதிரி இருக்க, பாறை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி இவன் நிறத்தை பூரா கருப்பு கருப்புன்னு சொல்லிட்டு இப்ப எப்படி சிவப்பானாரு? நண்பர்கள் யாராவது இத சொல்றீங்களா? நீங்க பேசும்போது அதை பேசியிருப்பீங்களே. இல்ல அது ஆனா கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருந்துச்சுன்னு பேசிட்டு இருந்தோம். சிவந்த நிறத்தை உடையவனேன்னு எப்பயும் சொன்னதில்ல. செந்தாமரை போன்ற கண்கள்னு வேணா சொல்லியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் கருநிறம் தானே சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி யோசனை இருந்துச்சு. இது என்னன்னா, அதற்கு முந்தின வரிக்கு போங்க. அஞ்சேல் என்று கை கவியாய், கை அப்படி உள்ளங்கையை காட்ட மாட்டியா? அந்த கை தான் செக்கச்செவேர்னு இருக்கும். ஏன் தெரியுமா? 4 ஐட்டம் சொல்றாங்க பாருங்க. சக்கரமும், இந்த கைகளால் நீ எதை ஏந்தியவன்? ஒளி வீசக்கூடிய, சூரியனை விட பிரகாசிக்கக்கூடிய, நெருப்பை கக்கக்கூடிய சுதர்சனத்தை வைத்திருக்கிற கை அது. தடக்கைகள் நன்கு வலிமையான பெரிய கைகள் அது. அவனுடைய கண்கள், அவன் கண்களை எப்போதுமே செந்தாமரைக்குத்தான் ஒப்பு சொல்றோம். செவ்வரி ஓடிய கண்கள் அவன் கண்கள். கண்களின் நிறம் சிவப்பு, அவன் உள்ளங்கை சிவப்பு, அந்த கையில ஏந்தி இருக்கக்கூடிய சக்கரம், அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒளி அது சிவப்பு. அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை வந்து அப்படியே மஞ்சள் நிற ஆடை. இந்த மஞ்சளும் சிவப்பும் கலந்ததுதான் செக்கர் வானம். செக்கர் வானம்னா என்னது? ஈவினிங்ல ஒரு ஒரு மணி வெளிச்சம்னு சொல்லுவோம். அந்த அதிகாலையில சூரியன் உதிக்கும் போதும், உதிப்பதற்கு கொஞ்சம் முன்னாடியும், மாலையில சூரியன் மறைந்த பிறகு கொஞ்ச நேரமும் ஒரு வண்ணம், ஒரு கலர் நீடிக்கும். ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, இந்த மூன்றுனுடைய 3 கலரையும் பார்க்கலாம். ஆனா தனித்தனியா பிரிக்க முடியாது. அந்த 3 கலந்த மாதிரி இருக்கும். அதுதான் இது. அவன் கை அப்படி இருக்கு. அஞ்சேல் என்கிற கையை இப்படி சொல்றான் இல்லையா? அந்த கையை மட்டும், அந்த கைக்கான நிறத்தை மட்டும் பாடுறாரு. சக்கரமும் அந்த தடக்கைகளும் கண்களும் பீதக ஆடையோடும், இந்த கண்ணினுடைய சிவந்த நிறம், அந்த கை உள்ளங்கையினுடைய சிவந்த நிறம், கையில சக்கரத்தினால் வந்த ஒளி, அவனுடைய ஆடையில் இருக்கக்கூடிய மஞ்சள் ஒளி, இதெல்லாம் சேர்ந்து செக்கர் நிற சிவப்பு உடையாய், அந்த அவனுடைய உள்ளங்கை அஞ்சேல் என்று கைகவியாயின்னு கேட்டார் இல்லையா? அந்த கை அப்படி இருக்கான்.
சிவந்த நிறத்துல அப்படி ஒரு தாமரை மலர் போல அவர் கை இருக்கான். ஆள் கருப்பு தான், ஆனா கை அப்படி இருக்கு. சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீதக ஆடையோடும் செக்கர் நிறத்து சிவப்பு உடையாய் அஞ்சேல் என்று கைகவியாய். அந்த கைக்கு தான் இவ்வளவு நிறமும். மைத்துனன்மார்களை வாழ்வித்து மாற்றலர் 100 வரை கெடுத்தாய். அவன் மைத்துனன்மாரை வாழ வச்சு அவனுக்கு விரோதிகளாக இருந்த கௌரவர்கள் 100 பேரையும் நீ அழித்துவிட்ட. சித்தம் நின்பாலது அரிதி அன்றே. தான் ரொம்ப முக்கியமான இடம். சித்தம்ங்கிறத நம்ம முதல்ல பேசியிருக்கோம், நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். யோகம் பேசும்போது நம்ம சித்தம்ங்கிறது நமது மனம் உருவாக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய எண்ணங்கள். நமது அதாவது சித்தம் விருத்தி ஆகிட்டே இருக்கும். விருத்தி ஆவதால் தான் அது சித்தம். ஒரே எண்ணத்துல மனசு நிக்காது. ஒண்ணுமே இல்லைன்னா கூட நடந்ததையே திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கும் மனசு. அதால ஒண்ணு நினைக்காம ஒரு விஷயத்த நினைக்காம இருக்க முடியாது. அது இயங்கிக் கொண்டே இருந்தாதான் அது இருக்கும். ஒரு நொடி கூட மனதின் இயக்கம் நிக்காது. நீங்க தூங்கும்போது மனதின் இயக்கம் கனவுகளாகவாது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குமே தவிர மனதின் இயக்கம் ஓயாது. மனது ஒரு நொடி ஓயுமானால் நீங்க இறைவனை பார்த்துருவீங்க. அதனாலதான் சித்தம் என்பது சித்த விருத்தி நிரோத அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய இதுல. அவருடைய பதஞ்சலி யோகத்தினுடைய முதல் ஸ்லோகமே அப்படிதான் ஆரம்பிக்கும். இந்த சித்தம் விருத்தியாகிக் கொண்டே போவதை நாம் நிறுத்துவதற்காக தான் ஆரம்பிக்கிறார். அப்போ இது இங்க என்ன சொல்லிட்டேன் நானு, வைணவம் எப்பவுமே சொல்லியிருக்கோம் இல்லையா, எதோடையும் சண்டை கட்டுறது கிடையாது வைணவம். எல்லாத்தையும் தூக்கி பெருமாள் தலையில போட்டுரும். இந்த சித்தத்தை விருத்தி பண்ணிட்டே போறது நிறுத்தணும், அதுக்கு ரொம்ப கடுமையா இருக்கு. அதுக்கு பதிலா என்ன செய்யறேன், சித்தத்தை எல்லாம் ஒம்பேல போட்டுடுறேன். இப்ப என் சித்தம் எவ்வளவு விரிந்தாலும் உன்னை பற்றி தான் நினைத்து விரிஞ்சுக்கிட்டே போகும். அப்ப எனக்கு பிரச்சனை இல்லைல்ல. இப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. சித்தம் எல்லாம் எனக்கு சிவன் மயமே, அந்த பாட்டெல்லாம் இப்ப யோசிச்சு பாருங்க. அதுக்கு பொருள் அதுதான். சித்தத்தை என்னால் நிறுத்த முடியாதியா, அது அதனுடைய நேச்சர். சித்தம் விருத்தியாகி கொண்டே போகும். நான் யோகி இல்லை, நான் பக்தன். யோகி சித்தத்தை விருத்தியாகாது நிறுத்த தெரிந்தவன் தான் யோகி. நான் அப்படி இல்லை. ஆனா சித்தத்தை எல்லாத்தையுமே உன்பால் திருப்பி விட்டேன். என் சித்தம் நின்பாலது. இப்ப என் சித்தம்ங்கிறதே உன்னை சார்ந்து விட்டது. இனி உன்னை தவிர என் சித்தம் வேற எதையும் எண்ணாது. அது உனக்கு தெரியும் இல்லையா, அரிதி அன்றே, அதை நீ அறிவாய் அல்லவா. எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் இன்றொடு நாளையன்றே இத்தனை காலமும் போய் கிரிப்பட்டேன். இந்த கிரிப்பட்டேன்கிற வார்த்தை ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தை. ஏன்னா நிகண்டுல கிரிங்கிறதுக்கு மாயம் அப்படிங்கிற பொருள் வருது. இந்த கிரிப்பட்டேன் மாயத்திற்கு ஆட்பட்டேன் அப்படின்னு பொருள். எப்போ, எத்தனை காலம், எத்தனை ஊழி, எவ்வளவு அப்படின்னு என்ன அர்த்தம், பல பிறவிகளா பிறந்து 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 வந்திருக்கேன். எத்தனை காலமோ எத்தனை ஊழி காலமாகவோ பிறந்து பிறந்து வந்து இன்றோடு நாளை என்ற இந்த இன்னைக்கு நாளைக்குன்னு உன்னைய வந்து சேர்றது இழுத்து 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 அத்தனை காலமும் மாயையிட்டா. ஏன் இத்தனை காலம் இழுத்தது, ஏன்னா இத்தனை காலமும் நான் என்ன செஞ்சிருக்கேன், கிரிப்பட்டேன், மாயையில் சிக்கி அவஸ்தையுற்றேன். மாயையில் சிக்கி இத்தனை காலமும் போய் கிரிப்பட்டு எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் இன்றோடு நாளையன்றே போயிருச்சு. இனி உன்னை போகலோட்டேன். இப்ப இந்த டைம் நீ சிக்கிட்ட என்கிட்ட, இனி உன்னை நான் விடவே மாட்டேன். ஒருத்தன் 5 மைத்துனர்களை வாழ வைக்கிறதுக்கு 100 பேரை கெடுத்தல்ல. அப்ப என்னோட பிறவிகள் அதெல்லாம், இத்தனை பிறவி இருக்கு இல்லையா, அததான் இந்த இடத்துல சொல்றது. இந்த பாட்டு அடுத்த பாட்டு அந்த பிறவிகளை அறுத்தெறிதலைத்தான் அது சொல்லும். 100 பேரை கொன்ன இல்ல, என் 100 பிறவிகளை கொல்லு, 5 பேருக்கு அதை கொடுக்கணும்னு. அதனால நான் இப்படி எத்தனை காலம் உன்னை தேடி தேடி அலைஞ்சிருக்கேன், எவ்வளவு காலம் மாயையில சிக்கி துன்பப்பட்டிருக்கேன். ஆகவே நீ எனக்கு அருள். இப்ப என் சித்தமெல்லாம் நீதான் இருக்க. என் சித்தம் நின்பாலது. அன்று வயிற்றில் கிடந்து இருந்தே அடிமை செயல் உற்றிருப்பன். இந்த பிறவியில ஏன் தெரியுமா உன்னை நான் கண்டுகிட்டேன். இதுக்கு முந்தின பாட்டுல என்ன சொல்றேன், இன்றோடு நாளை என்றே இத்தனை காலமும் போய், எத்தனை காலமும் எத்தனை ஊழியும், காலங்காலமா ஊழி ஊழியா இன்னைக்கு நாளைக்குன்னே போயிருச்சு. ஆனா இப்ப மட்டும் நான் எப்படி உன்னை பிடிச்சுக்கிட்டேன், ஏன்னா இந்த பிறவில நான் பிறப்பதற்கு முன்பே கர்ப்பத்தில் சிசுவாக இருக்கும் போதே அன்று வயிற்றில் கிடந்து இருந்தே அடிமை செய்யல் உற்றிருப்பன். அப்பவேயே உன்னை சேரணும்னு நான் நினைச்சிட்டேன்.
இந்த பிறவியில பிறக்க வரும்போதே கர்ப்பத்துல இருக்கிற சிசுவாவே நான் உன்னைய வணங்க ஆரம்பிச்சிட்டேன். இன்று வந்து இங்கு உன்னை கண்டுகொண்டேன். அப்போ அப்படி பிறந்து தேடி தேடி இந்த பிறவியில உன்னைய வந்து இங்க இங்க இப்போ உன்னைய பார்த்து பிடிச்சிக்கிட்டேன். பல பிறவியா உன்னை தேடி அலைஞ்சிருக்கேன். அப்பெல்லாம் மாயைக்கு ஆட்பட்டேன். ஆனா இந்த பிறவியில சிசுவாக இருக்கும் போதே உன்னை உணர்ந்து கொண்டேன். அதனால இந்த பிறவி பிறந்த உடனேயே உன்னை தேடுவதே பணியாக கொண்டு தேடி இன்று வந்து இன்னைக்கு வந்து இங்கு உன்னை கண்டு கொண்டேன். இங்க உன்னைய பிடிச்சுக்கிட்டேன். இனி போக விடுவது உண்டே. இனிமே உன்னை விட்டுருவேனா நானு? சென்று அங்கு வாணனை, எங்கு சென்று? வாணன்னா பானாசுரன், அதான் வாணன்னு வருது. இந்த வடமொழியில எல்லாமே பேன்னு வரும். இன்னும் அதை அப்படிதான் கல்கத்தால எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. கொல்கத்தா போனீங்கன்னா பிஸ்வஜித் தான், இங்க விஸ்வஜித், அங்க பிஸ்வநாத் தான். விஸ்வநாத் நம்ம சொல்ற வி எல்லாம் அங்க பி ஆயிரும். விஸ்வநாத் தான். நம்ம வந்து வங்காள தேசம்னு சொல்றோம் இல்லையா, பங்கம்னு நம்ம அவங்க சொல்லுவாங்க. பொங்க பொங்கம்பாங்க. வங்காளம் தான் பொங்க, வங்க தேசம்னா பொங்க தேசம்பாங்க அவங்க. பெங்கால் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது பொங்கால்னு அவங்க சொல்றதுதான். பொங்கால் தான் பெங்கால்னு ஆகி வங்காளம்னு தமிழ்ல ஆயிருக்கு. பொங்க தான் அவங்களுக்கு அங்க ஊரு. ஸோ இந்த இந்த இடத்துல வாணன்கிறது தமிழ்ல வாணன் ஆயிருக்கு. வடமொழியில பாணன், பானாசுரன். அவன் இருந்த இடமாகிய சோனிதபுரம், சோனிதபுரம் தான் அவன் தலைநகர். சோனிதபுரத்துக்கு போய் 1000 கரங்களை உடைய பானாசுரனுடன் சண்டை செய்து அவனது 2 கரங்களை தவிர மீதி அனைத்து கரங்களையும் தனது சக்கராயுதத்தால் துண்டித்து, எப்படி துண்டிச்சிருக்கான்? தென்றி திசை திசை வீழச் செற்றாய். ஒவ்வொன்னும் செதறி ஒவ்வொரு திசைக்கு விழும்படி. தென்றினா சிதறி, சிதறி ஒவ்வொரு திசையும் திசை திசை வீழ, ஒவ்வொரு திசையும் எல்லா திசைகளையும் 998 கரங்களும் சிதறும்படி அறுத்தாய். அப்ப என்ன அர்த்தம்? நான் என் பிறவியை அறு நீ. நான் இந்த இந்த இத்தனை பிறவி தாண்டி இந்த பிறவியில பிறக்கும் போதே நான் டிட்டர்மைண்டா இருக்கேன். கர்ப்பத்துல இருக்கும்போதே டிட்டர்மைண்டா இருக்கேன். இதான் நம்ம கடைசி பிறவி. இப்ப அவனை எப்படியா தேடி பிடிச்சிடணும்னு தேடி இந்த அவனை பிடிச்சிட்டேன். இனி எனக்கு பிறவி உண்டுமானால் அதை நீ இப்படி பானாசுரனுக்கு எப்படி அறுத்து திசை திசையா எரிஞ்சியோ அந்த மாதிரி என் பிறவிகளை அறுத்து எறிந்து விடு. இனி போக விடுவது உண்டு. இனி நான் அவனை விடவே மாட்டேன். அவ்வளவு உறுதி அந்த இதுல. சென்று உலகம் குடைந்து ஆடும் சுனை திருமால் இருஞ்சோலை தன்னுள் நின்ற பிரான் அடிமேல் அடிமை திறம் நேர்பட விண்ணப்பம் செய். அதாவது விண்ணப்பம் செய்தல்னா அது ஒரு பெரிய மரபு வைணவத்துல. விண்ணப்பம் செய்தல்லாம் இறைவன்கிட்ட வேண்டுவது. ஐயா எனக்கு இன்னத்த குடுன்னு விண்ணப்பம் செய்யறது. இறைவன்கிட்ட கேட்கறதே விண்ணப்பம் தாங்க. இறைவன்ட்ட அப்படி கேட்கறாங்க, விண்ணப்பம் கேட்கறாங்க. எப்படி விண்ணப்பம் கேட்கறாங்க? திருமாலிருஞ்சோயில இருக்கிற பிரான்ட்ட அவன் அடிமேல், அவன் திருவடிக்கு அடிமை திறம் நேர்பட, அவனுடைய திருவடிக்கு அடிமை செய்யும்படியாக, அதான் அந்த நேர்பட விண்ணப்பம் செய். அப்படி யார் செய்யறா? பொன்திகள் மாடம் பொலிந்து தோன்றும் புதுவைக்கோன் விட்டு சித்தன். திருமாலிருஞ்சோலில் இருக்கும் பிரானுடைய திருவடிகளுக்கு திருப்பணி செய்யக்கூடிய விஷயத்தை, திருப்பணி செய்யக்கூடிய பேரு நற்பேற்றை விண்ணப்பம் செய்யக்கூடிய விஷ்ணு சித்தர். எங்க இருக்கிற விஷ்ணு சித்தர்? பொன்திகள் மாடம் பொலிந்து தோன்றும் புதுவையர்கோன். மாடங்கள் எல்லாம் பொன்னிறமாக ஜொலிக்கக்கூடிய அழகாக விளங்கக்கூடிய திருவில்லிபுத்தூரில் வசிக்கும் விஷ்ணு சித்தன் அவர் பாடிய ஒன்றினோடு ஒன்பதும் ஒன்றும் ஒன்பதுமானை பாடல்களை பாடவல்லார் உலகம் அளந்தான் தமரே. உலகத்தை அளந்தவனுக்கு உகந்தவர்களாக, அவனது ஆட்களாக, அவனது அது என்ன சொல்றது, ஜீவன் முக்தர்களாக அவனது காலடிக்கு கீழ் அமர்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார். நண்பர்கள் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். நன்றி ஜாஜா. அதுவும் இந்த பாடலுக்கு நீங்க சொன்னது அக்கறை என்னும் அனர்த்த கடல் அழுந்தி, அது அவ்வளோ ஒரு பொருள் செறிந்த இதுன்னு அது தோணுச்சு. ஆனா அக்கறை பத்தியே யோசிக்கல. இந்த கரையேறி இழைத்திருந்தேன் அஞ்சேல் என்று கை கவியாயின்றதுக்கு அந்த அபேஹஸ்த முத்திரை தான் அந்த கை அப்படி வச்சு அஞ்சேல்னு சொல்றது அப்படின்றதும், அப்புறம் அந்த செக்கர் நிறத்துக்கு சொன்னது அது வேற லெவல். ஏன்னா ஒளியும் ஒரு மஞ்சளும் சேர்ந்ததுதான் அந்த சிவப்பு வர்றது இல்லையா? அது நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி நன்றி.
நண்பர்களுக்கு. கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டா இருந்தால ரங்க ஷாயின்னு ஒருத்தர் பிரபந்தப்படி நிர்குணமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த இந்த கேள்விகளின் அடிப்படையா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். பிரபந்தம்ங்கிறதுல இல்ல, வைஷ்ணவத்துல வைஷ்ணவமோ சைவமோ எதுவாக இருந்தாலும் இந்த இறைவனை அடையும் முக்தி நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலை பற்றி பேசும்போது அது ஹைலி இண்டிவிஜுவலா தான் இருக்கு, ரொம்ப இண்டிவிஜுவலா தான் இருக்கு. இந்த மார்க்கத்தை குறித்து பேசும்போது அவங்க அவ்வளவு விஷயத்த பேசுறாங்க. ஆனா சென்று இறைவன்கிட்ட சேரும்போது அதை ஒரு இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்டா மட்டும்தான் முன் வைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப கவனிச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்போ இதுல ஆஹ், ஏதாவது ஒரு பாட்டு இந்த 10 பாட்டுல ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க இப்ப பார்த்ததுல. இது தேர்டு ஒரு எடுத்துக்கலாம். தேர்ட் பாட்டு உனக்கு பணி செய்திருக்கும் தவம் உடையன தானே. இப்போ ஒரு விஷயம் கவனிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், முதல் 4 அடியில அது ஹைலி இண்டிவிஜுவல். நான் போய் உனக்கு உனக்கு இவ்வளவு வருஷம் நான் உனக்கே உன்னையவே நினைச்சு தவம் செய்துட்டேன், நான் போய் இன்னொருத்தன்ட்ட நிக்க மாட்டேன், அப்படி நின்னா அது ஓம் புகழுக்கு அழிவு தெரியுமா. இது வரைக்கும் அவர் யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு? பெரியாழ்வார் தன்னை பற்றி மட்டும் பேசுறார், தன் ஒரு இண்டிவிஜுவலா பேசுறார். அடுத்து வரும்போது புனத்தினை கிள்ளி புது அவி காட்டி உன் பொன்னடி வாழ்க என்று எனக்கொருவர் புதியது. அப்ப எல்லாருக்கும் உண்டானதை சொல்றாரு. பொதுவாக இருக்கக்கூடியவங்க இப்படி எல்லாம் செய்வாங்க, பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லாம் செய்யக்கூடிய திருமாலிருஞ்சோலையனே அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ முதல்ல பார்த்தோம், இறைவன் அந்த 5 விதங்கள்ல வரான் இல்லையா, பரம், அந்தர்யாமி, அப்புறம் விபவம், வியூகம், அது அர்ச்சம், அர்ச்சாவதாரம், இத்தனையாக வருகிறான் இல்லையா. இப்போ அர்ச்சாவதாரமாக இருக்கக்கூடிய பெருமாள் கீழ்நிலையிலும் பரவடிவமாக இருக்கிற பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரத்துவமாக இருக்கக்கூடியவன் மிக உயர்ந்தவனும் ஆவானா? இத ரொம்ப சாதாரணமா கேட்கணும்னா, விருந்து சாப்பிடுறீங்க, விருந்து சாப்பிடும்போது கடைசியாக என்ன சாப்பிடுவீங்க? ஒரு ஃபுல் கோர்ஸ் மீல்ஸ் கடைசியா என்ன சாப்பிடுவீங்க? ஒரு தயிர் சாதமா எடுத்துப்பாங்க. ஒரு டெசர்ட் சாப்பிடுறோம், தயிர் சாதம் சாப்பிடுறோம் வச்சுப்போம், லாஸ்டா ஒரு மோர் சாதம் தயிர் சாதம் சாப்பிடுறோம், அல்லது ஒரு டெசர்ட் ஐஸ்கிரீம் அது சாப்பிட்ட உடனே ஒரு நிறைவு ஏற்படுது. இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனாலதான் உங்களுக்கு நிறைவு ஏற்பட்டதா, அல்லது முதல்ல சூப்புல இருந்து ஆரம்பிச்சீங்களா அங்க இருந்து நிறைவு ஏற்பட்டதா? ஐஸ்கிரீம் தான் பெஸ்ட்னா ஏன் சூப் சாப்பிட்டீங்க, ஏன் இது சாம்பார் சாதம் சாப்பிட்டீங்க, ஏன் ரசம் சாதம்லாம் சாப்பிட்டீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நிறைவு வந்துருன்னு சொல்லி ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டா அந்த நிறைவு வருமா? வராது. இது முழுவதும் ஒரே கோர்ஸ், இது முழுவதுமே ஒரே ஒன்றினுடைய வெவ்வேறு பகுதிகள். அப்ப அதனாலதான் முதல் பாட்டுல அவர் அந்த வார்த்தையை போடுறாரு, புக்கினில் புக்கு உன்னை கண்டுகொண்டேன். அந்த வார்த்தைக்கு வாங்க, முதல் பாட்டுல அந்த வார்த்தையை வச்சிருக்காரு, புக்கினில் புக்கு உன்னை கண்டுகொண்டேன். நீ எப்படி எல்லாம் விதவிதமா இருக்கியோ அத்தனையாவும் உன்னைய கண்டுகொண்டேன். ஆக உன்னை அத்தனை விதத்திலையும் நான் வணங்க முடியும். அப்ப இதை படிப்பவர்களுக்கு திரும்ப திரும்ப 10வது பாட்டுல அவர் என்ன சொல்றாருன்னு கவனிங்க, இதை படிப்பவர்களுக்கு இன்னது நடக்கும், இதை படிப்பவர்களுக்கு இவ்வளவு நல்லது நடக்கும். அப்போ தனது அனுபவத்தை சொல்லிக்கும் போதே இன்னொருவருக்குரிய விஷயத்தையும் சேர்த்து அதுக்குள்ள வச்சாகணும். ஏன்னா அப்ப இவர் வந்து தன் அனுபவத்தில் இறைவனை உணர்ந்து இறைவனில் நிறைந்து இருப்பாரானால் இவர் ஏன் இவ்வளவு பாட்டு எழுதியிருப்பாரு? நம்ம முன்னாடியே ஒரு வார்த்தை இங்க பேசியிருக்கோம், ஒருவன் ஞானம் அடைந்த பிறகு சொல்லக்கூடிய சொல்லுக்குத்தான் அந்த மரியாதை. நம்ம அதுக்குதான் அங்க பேசணும், ஞாபகம் இருக்கா? அந்த அந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா அவர் அருள் பெற்றவர்கள் சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு ஏன் மரியாதை வருது? அவர் உணர்ந்து சொல்றது. அதை நான் அப்படி திருப்பி சொன்னா எனக்கு என்ன வரும்? ஒண்ணு வரப்போறது இல்ல. அதை உணர்ந்தவர்கள் சொல்லும் போது ஒரு மாற்றம் வருது, அந்த வார்த்தை வேறு ஒன்றாக மாறுகிறது. அதுக்குதான் அந்த வாக்கு தூய்மைங்கிறது அந்த இடம் தான் சொல்லப்படுவது. வாக்கில் ஒருவனுக்கு எப்ப தூய்மை வரும்? அவன் சத்தியத்தை உணர்ந்த பிறகு அவன் வாக்கில் தூய்மை வரும். அவன் சொன்னதையே நான் திரும்பி, இப்ப காந்தி சொன்னதையே நான் திரும்பி சொல்றேன், உடனே எல்லாரும் மகாத்மா காந்தி மாதிரி மகாத்மா ராஜகோபாலன்னு இந்த உலகமே என்னை கொண்டாடிருமா? அந்த ஆள்கிட்ட சத்தியம் இருந்தது, அவர் வாக்கு அப்படி நின்னது.
அப்போ ஒருவர் உன்னை உணர்ந்த பிறகு அதை சொல்லும் போது பிறர் பொருட்டுத்தான் சொல்லுகிறார்கள். காந்தி அகிம்சையை குறித்து நிறைய பேசியிருக்கிறார். ஏன்பா அப்ப காந்திக்கு அகிம்சையில் நம்பிக்கை இல்லையா? அவர் நம்பி அதை உண்மை என்று உணர்ந்த பிறகுதான் இன்னொருத்தருக்கு சொல்றார். அப்ப எதுக்கு இன்னொருத்தருக்கு சொல்றார்? ஐயா அது உண்மை, அது சத்தியம், அகிம்சை எவ்வளவு சரின்னு அவருக்கு தெரியும், இன்னொருத்தனுக்கு தெரியணுங்கிறதுக்காக அவர் சொல்றார். அப்படித்தான் இங்க முதல் படி அவன் தான் அனுபவித்ததை சொல்றான், தான் எப்படி இறைவனை பார்த்தேன்னு சொல்றான். சொல்லிட்டு அதை பிறர் எப்படி ஆரம்பிக்கணுங்கிறதையும் அவர் சொல்றார். திருமாலிருஞ்சோலியில் இருக்கும் பெருமாளை வணங்குங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரே தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருவரங்கத்தில் இருக்கும் பெருமாளை பாடினாரு. இவரே தான் திருவள்ளரையில் இருக்கும் பெருமாளை பாடினாரு. அங்கங்க இருக்கிறவங்க அந்தந்த பெருமாளை வணங்குங்க. அப்படி வணங்கி இந்த இடத்துக்குள்ள நீங்க வந்தாகணும். அக்கறை என்னும் அனத்த கடலுள் அழுந்தி உன் பேர் அருளால் இக்கரை ஏறி இழைத்திருந்தேன் நீ. யார் அந்த இழைத்திருந்தேன்? பெரியாழ்வார் மட்டுமா? செக்கர் சிவனிடத்து சிவப்பு உடைய சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீதக ஆடையும் கொண்டு திருமாலிருஞ்சோலை இருக்கும் எந்தாய் அவனை வணங்கக்கூடிய அத்தனை பேருமே அக்கறை என்னும் அனத்த கடலுள் அழுந்தி உன் பேரருளால் இக்கரை ஏறி இழைத்திருக்க போகிறவர்கள் தான். இது ஆரம்பியா நீ அங்க வந்து சேருவ. நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் பாத்தியா, இந்த இடத்துக்கு வந்து சேரணுமா நீ? அப்ப நீ இவனை வணங்க ஆரம்பி. இது துவக்கம், இது தொடக்கம். ஆகவேதான் அவர் சொல்றார், தான் அடைந்த நிலை அது துவங்கும் இடம், தான் அடைந்த நிலை அதை துவக்கும் இடம், தான் எந்த ஸ்டேட்ல இருக்கோம் அதற்கு வந்து சேர வேண்டிய ஆரம்பிக்க வேண்டிய இடம். இதையும் சேர்த்து சேர்த்து சொல்றதுதான் எல்லா பாடல்களும். இது நவீன இலக்கியங்கள் எல்லாத்துக்கும் பொருந்துமா சார்? சிறுகதை, நாவல் பிரிச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா அது ஒரு ஒரு பகுப்பாய்வு மாதிரி படிக்கிறதுக்கான விஷயமா இருக்குதா? அப்படி ஆமா, பகுப்பாய்வா அது இருக்க முடியாது. எல்லாத்துலயுமே 3 அடுக்குகள் நான் எப்போதும் யோசிச்சு வச்சிருக்கிறது. டு நோ சம்திங், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் அதை புரிஞ்சுக்கிறது, டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், அப்புறம் டு ரியலைஸ், உணர்வது. இதுல உணர்வது தான் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா உணர்ந்த பிறகு நீங்க அதை மறுக்கவே முடியாது, அதை மாற்றிக்கவே முடியாது உங்கள்ட்ட இருந்து. அதான் ரியலைஸ்ன்னு சொல்றது. நீ உன் தப்ப உணர்ந்துட்டியான்னு தானே கேட்கிறோம். உன் தப்ப தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்கிறோமா? கேட்கறதே இல்லையே. உன் தப்ப புரிஞ்சுக்கிட்டியா அப்படி கேட்கிறோமா? கேட்கறதே இல்லையே. ஏன் தப்ப உணர்ந்தியான்னு கேட்கிறோம்? ரியலைஸ் பண்ணியா, மிஸ்டேக் ரியலைஸ் பண்ணியான்னு ஏன் கேட்கிறோம்? ஏன்னா உணர்ந்தால் அது உங்களிடமிருந்து மாறாது. அந்த தவறு இன்னொரு முறை நீங்க செய்ய மாட்டீங்க. அதனாலதான் தவறை ரியலைஸ் பண்ணியான்னு கேக்குறீங்க. அப்போ நீங்க இந்த தெரிந்து கொள்ளுதல்னா என்ன? நீங்க இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்க? இன்னைக்கு என்ன நடந்துச்சு, நேற்று உலகத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிய வேண்டாமாப்பா? அப்ப தெரிந்து கொள்வதற்காக படிக்கிறீங்க. நியூஸ் பேப்பரை படிச்சு நீங்க என்ன உணர்ந்தீங்க? ஒன்றும் உணர போறது இல்லை. ஏன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். சரி, எனக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து ஒண்ணு வரும், நாளைய மின் தடை. ஏய் பாருப்பா, நம்ம ஏரியாவுக்கு மின் தடை இருக்கா? ஆமா, காலையில 9 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நம்ம ஏரியாவுக்கு மின் தடை இருக்கா. இப்ப நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா அதை இன்னும் 2 பேர்ட்ட சொல்ல போறீங்க, அதுக்காக சில விஷயங்களை நீங்க மெனக்கிட போறீங்க. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுதல்லாம் அதுதான். யூ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். அண்டர்ஸ்டாண்ட்ல என்ன? இப்போ ஒரு பாடத்துல ஒரு கணக்கை எப்படி நீங்க போடுவீங்க, அந்த கணக்கை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் மீள மீள அதை செய்ய முடியும். எதற்காக புரிந்து கொள்ள வேண்டும்? அது மீள மீள செய்யப்படுவதற்கு, அது கையாளப்படுவதற்கு. டு ஹேண்டில், ஒன்றை கையாள வேண்டும் என்றால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மிருகத்துக்கு டாக் ட்ரெயினர்ஸ் என்ன சொல்லுவாங்க? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டாக் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு பாருங்க, இப்படி வால் இப்படி ஆட்டுதா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்படி வால் ஆட்டுனா, வால் மேல நோக்கி இருக்கும்போது இப்படி ஆட்டுனா எக்ஸைட் ஆயிருக்குன்னு அர்த்தம். வால் தளஞ்சி அது முதுகு பரப்புக்கு நேரா வச்சு இப்படி லெஃப்டும் ரைட்டுமா ஆட்டுதுன்னு வைங்க, அப்படி ஆட்டுனா சைடு வாக்குல ஆடும், வேக்கிங்னு சொல்லுவாங்க. சைடு வாக்குல வால் ஆட்டுது அப்படின்னா அது பிளேஃபுல் மூடுல இருக்குன்னு அர்த்தம். வாழை தரைக்கு கீழே அந்த கிடைமட்டத்துக்கு கொண்டு வந்து வாழை ஆட்டிடுது அப்படின்னா எனக்கு பசிக்குது, சோறு போடுன்னு அர்த்தம். நாய் வாலாட்டுறதுல இத்தனை இருக்கு. இது என்னது? புரிந்து கொள்ளுதல். எதுக்கு என் நாய் வாலாட்டுறதை இவ்வளவு புரிஞ்சுக்கணும்? நீ நாய் வளர்க்கறல்ல, நீ நாயை வளர்க்க வேண்டும் என்றால் ஹேண்டில் பண்ணணும்னா இதை நீ புரிஞ்சுக்கோ. அப்ப புரிந்து கொள்ளுதல்ங்கிறது டு ஹேண்டில் சம்திங்.
அப்ப ரியலைஸ்னா என்ன? நீங்களே உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை அடைவதற்கு நீங்க ரியலைஸ் பண்ணாதான் முடியும். நவீன இலக்கியத்தில் நாவலோ சிறுகதையோ உங்களுக்கு ஒரு மானுட உணர்வை ரியலைஸ் பண்ண வைக்கிற நோக்கோட வர்றதுதான் மாஸ்டர்ஸ் கிளாஸ். இப்ப சாதாரண கதைன்னு எதை சொல்றோம்? உங்களுக்கு ஒண்ணு புரிய வைக்கிறது சாதாரண கதை. மனைவியை திட்டக்கூடாது, மனைவிக்கும் உணர்வு உண்டு. நீங்க அதை மங்கையர் மலர்ல படிக்கலாம். பிற எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய சாதாரண எழுத்தாளர்கள் நிறைய பேர் எழுதுறாங்க இல்லையா? முத்துலட்சுமி ராகவன், இன்னும் என்னெல்லாமோ பேர்கள்லாம் இருக்கு. கிரிஜா ராகவன், முத்துலட்சுமி ராகவன், இன்னும் என்னெல்லாமோ பேர்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் எழுதுற கதைகள் உங்களுக்கு புரிய வைக்கும். அப்ப ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க தி ஜானகிராமன், கூப்பரா, கி ராஜநாராயணன், ஜெயமோகன், இவர் நாஞ்சில் நாடன் இப்படி வரணும். சு வேணுகோபால், என் ஸ்ரீராம், இப்படி ஒரு பெரிய இதுக்குள்ள வந்தாங்க. அவங்க ரியலைஸ் பண்ண வைப்பாங்க. இப்போ இந்த ரியலைசேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம். அந்த ரியலைசேஷன் அது உங்களை உள்ள மாத்திரும், ஒன்ஸ் ஃபார் ஆல் மாத்திரும். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க கல்லூரி உங்க கல்லூரி தோழர்கள்ட்ட எல்லாம் ரொம்ப பேச முடியாம ஆயிரும். ஏன்னா அவங்க பேசுற விஷயம் வேற யாருக்கும் உங்களுக்கு இது ஒத்து வராது. நீங்க ரியலைஸ் பண்ணதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கவே முடியாது. அவங்க வேற ஒண்ணு முக்கியமான விஷயமா பேசிட்டு இருப்பாங்க. அதான் இந்த ரியலைசேஷன் ஆக ஆக நீங்க உங்களுக்கு உள்ளேயே போயிருவீங்க. உங்களுக்குள்ள அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அப்படி உண்டு பண்ணக்கூடிய படைப்புகளை தான் நம்ம இலக்கிய படைப்புகள்னு சொல்றோம். இப்போ ஒரு நவீன இலக்கியம் வாசிக்கும் போது ஒரு நாவலோ ஒரு சிறுகதையோ உங்களுக்கு ஒன்றை உணர்த்துகிறதா? ஒரு துளி உங்களுக்கு ஒரு கண்ணீர் வருதா? அல்லது மனசு விட்டு ஒரு சிரிப்பு வருதா? எதை பற்றியும் கவலைப்படாம ஒரு சிரிக்கலான்னு தோணுதா? எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு சொட்டு கண்ணீர் வருதா? அப்போ அது உங்களை மாத்தி இருக்குன்னு அர்த்தம். அந்த மாற்றம் என்ன நமக்கே தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ஒரு மாற்றத்தை உண்டு பண்றதுதான் இது. அப்படி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிருச்சான்னு உங்களை நீங்களே கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த படைப்பு வந்து உங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்துரும். அப்படிதான் நவீன இலக்கியத்துல இந்த மாஸ்டர்ஸ் ரைட்டிங் அப்படிதான் பார்க்க முடியும். நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலாம் தெரியல. இல்ல இல்ல பதில் நன்றி. நன்றி. பெரியாழ்வார்ல இருந்து நவீன இலக்கியத்துக்கு போயிட்டோம். நண்பர்களுக்கு வேற கேள்விகள் இருக்கா? ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க. எனக்கு வந்து நீங்க சோழராஜா முதல் அது தொடர்பாதான் ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இந்த தத்துவமா அத மாற்றிக்கிறது வந்து அதுவே இந்த நோட் சீக்கிங் எக்ஸசைஸ் ஆனா இப்ப நீங்க இசைக்கு சொல்லும் பொழுது அத எல்லாமே அது வெறும் ஸ்வரமா இல்ல அதோடைய டெக்னிக்கல் விஷயமா மட்டுமே கேட்கறத பத்தி ஒண்ணு சொன்னீங்க. இது தத்துவமா அது அது என்ன சொல்லுது அப்படின்னு தேடுறதும் இது மாதிரி அதுக்குள்ள அதோட டெக்னிக்காலிட்டிக்குள்ள போறதா எடுத்துக்கலாமா? ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த அந்த டெக்னிக்காலிட்டிய வந்து அது சரிதானா அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ பெரியாழ்வார் போல ஒரு ஒரு பக்தி தோய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா நேரடியா வந்து இந்த தத்துவமா இருக்கக்கூடும் அப்படின்ட்டு சில கெஸ் பண்றோம். இப்ப காவியமா அது வரும்பொழுது இப்ப கம்பன் சொல்லும் பொழுது சில இன்ஃபார்ம்டு கெஸஸ் மாதிரி தான் வைக்கிறோம் இல்லையா? ஒரு அட்லீஸ்ட் நாங்க வாசிக்கிறப்போ இப்ப எங்க லெவல்ல நாங்க வாசிக்கிறப்போ அது அப்படி தோணுது. சிலதெல்லாம் வந்து இப்படி கற்பனை பண்ணி பார்க்கலாமா, ஒருவேளை இந்த இடத்துல இது இப்படித்தான் சொல்றாரு அப்படின்னு சில கெஸ் வைக்கிறோம். அதை வந்து எப்படி டெஸ்ட் பண்றது? அதுக்கு ஒரு உரைகள் அப்படின்ட்டு ஏதாவது ஒண்ணு இருக்கா? இல்ல அதை நம்ம இன்ஸ்டிங்டிவா புரிஞ்சுக்கிட்டதை வச்சு நம்ம வளர்த்து எடுத்துக்கணுமா? வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. இப்ப நம்ம ஒரு 3 அடுக்குகள் பேசணும். அடுக்குன்னு சொல்லக்கூடாது, ஒரு 3 விஷயங்கள் பேசணும் இல்லையா? டு நோ, டு அண்டர்ஸ்டாண்ட், டு ரியலைஸ் அப்படின்னு. இதுல தத்துவம்ங்கிறது டு அண்டர்ஸ்டாண்டுங்கிற இடத்துல தான் ரொம்ப பொருந்தும். தத்துவம் என்பது ஏன்னா தத்துவம் வந்து தர்க்கத்தில் இருக்கக்கூடியதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. தத்துவமும் தர்க்கமும் ரொம்ப நெருங்கினது. அதனாலதான் எந்த தத்துவமும் படிக்கிறதுக்கு அடிப்படையாக நீங்க நியாயம் வைசேஷிகம் ஆகிய 2ஐயும் படிக்கணும். நியாயமும் வைசேஷிகத்தும் வைக்கக்கூடிய தர்க்க முறையைத்தான் எல்லா தத்துவங்களும் பயன்படுத்துகின்றன. நியாயம் சொல்லக்கூடிய அதே மெத்தட் தர்க்கம்ங்கிறதே அதான். தர்க்க சங்கர தீபிகைன்னு தமிழ்லயே புக் இருக்கு. இந்த
எப்போ 19ஆம் நூற்றாண்டு 1914 20கள் வரைக்கும் கூட தமிழ்ல தர்க்கம்ங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்டா வச்சு நிறைய பேர் படிச்சிருக்காங்க. தர்க்க சாஸ்திரம் அப்படின்னே இருக்கே, தர்க்க சாஸ்திரி அப்படியே இருந்திருக்கிறாங்களே. அப் என்கிட்ட ஒரு பழைய புக் இருக்கு, தர்க்க சங்கர தீபிகை என்கிட்ட இருக்கிறது. அது ஆர்கைவ்ல தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த தர்க்கம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முறைப்படிதான் வைணவம் தனது பாயிண்ட் ஆஃப் வியூவை வைக்கும், சைவமும் அதே பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் வைக்கும், மீமாம்சம், வேதாந்தம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், சுத்தாத்வைதம், எந்த அத்வைதமாக இருந்தாலும் தன்னுடைய மத்வம் எந்த இதுவும் துவைத்தம், அதாவது இந்த முறைகள் இவ்வளவு ஸ்கூல் ஆஃப் தாட்டும் எந்த மெத்தடு படி தனது பாயிண்ட முன்வைக்கும்னா தர்க்கத்தின் முறைப்படி தான் முன்னாடி வைக்கும். இப்ப தத்துவம்ங்கிறது தர்க்கத்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது. அப்ப தத்துவம்ங்கிறது ஒன்றை டிஃபைன் பண்ணி, ஒன்றை வரையறுத்து புரிந்து கொள்வதற்காக முன்வைக்கப்படுவது. அதனாலதான் பக்தி என்ன சொல்லுது, அதற்கு மேல ஒரு படியா, அதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அவர் சொன்ன உதாரண கதை இதுக்குதான். ஓடத்துல ஏறி ஒரு பண்டிதர் கடக்கிறாரு, ஓடக்காரன்ட்ட பொழுது போகாம வம்பிழுக்கிறாரு. ஆத்துல போயிட்டு இருக்கும்போது, நீ ராமாயணம் படிச்சிருக்கியா? படிக்கல. உன் வாழ்க்கையில கால்வாசி வேஸ்டா போச்சு. மகாபாரதம் படிச்சிருக்கியா? ஐயா படிக்கல. உன் வாழ்க்கையில இன்னொரு கால்வாசி வீணா போச்சு. சரி, ரெண்டும் தான் தெரியாது, உனக்கு ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் திருக்குறளாவது தெரியுமா? அதுவும் எனக்கு தெரியாது. முக்கால்வாசி உன் வாழ்க்கையில வீணா போச்சு. திடீர்னு இப்ப படகோட்டி கேட்கறான், ஐயா உங்களுக்கு நீந்த தெரியுமா? ஐயோ அதெல்லாம் தெரியாது. உங்க மொத்த வாழ்க்கையும் வீணா போச்சு, படகுல ஓட்ட விழுந்துருச்சு, எப்படியாவது பழச்சுக்கோங்கன்னு அவன் குதிச்சிடறான். இந்த கதையை அவர் ஏன் சொல்றாரு பரமஹம்சர்? தர்க்கத்துக்குள்ள போய் தத்துவத்துக்குள்ள போய் ஒருத்தன் சிக்கிக்கிறவனுக்கு, நீ இறைவனை நோக்கி போற பாதை இது இல்லப்பா, இது இறைவனுக்கு இது வழிகாட்டும், ஆனா இது வழிகாட்டி பலகை பக்கத்திலேயே உட்காந்துருந்தா அதை வந்து அந்த ஊருக்கு உன்னை கொண்டு சேர்க்காது. சென்னை 40 கிலோமீட்டருங்கிற இடத்துல நின்னீங்கன்னா அங்கேயே தான் நிக்கணும். அந்த இடத்த பத்தி நீங்க எவ்வளவு வேணாலும் பேசலாம். சென்னை 40 கிலோமீட்டர், இங்கிருந்து போனா சென்னை 40 கிலோமீட்டர்ல இருக்கும், சென்னையிலிருந்து கிளம்பி வந்தா இந்த இடம் 40 கிலோமீட்டர் தான் இருக்கும். இப்படி எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, எல்லாம் சரிதான். ஆனா நீங்க சென்னைக்கு போக மாட்டீங்க. அதை தான் எப்போதும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒன்றை ரியலைஸ் பண்றது, ஒன்றை உணர்வது இருக்கு இல்லையா உள்ளுக்குள்ள, அதை தான் இங்க அந்த உணர்வும் இடம் வரும்போது எப்படி பேசுறாரு பாருங்க பெரியாழ்வார். எல்லாமே நான் இப்படி அவஸ்தைப்பட்டேன், நான் பயந்தேன், நான் இப்போ உன்னை நினைச்சுக்கிறேன், நான் ரொம்ப கீழ்மையானவன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் நான் உன்னை வணங்க வேண்டியிருக்கு, இப்ப நீ என் மனசுக்குள்ள வந்துட்ட, இப்ப நான் எனக்கு என்னுடைய புலன்களின் ஆசைகளை நான் துரத்துறேன், இப்ப நான் உன்னை பிடிச்சுக்கிட்டேன், இப்ப நான் உன்னை விடமாட்டேன். இது அத்தனை இண்டிவிஜுவல். எல்லாம் அப்படிதான் அவர் பேசுறாரு. அப்ப இப்படி பேசுவதன் வழியாக இந்த தத்துவம்ங்கிறத வந்து நீங்க அப்படி தாண்டி வரீங்க. அப்ப இந்த தத்துவம்ங்கிறது என்ன டிஃபைன் பண்ணும்? 5 புலன்கள் உனக்கு இருக்கின்றன, 5 புலன்களின் வழியாக இந்த உலக இச்சைகள் உன்னை வந்து தீண்டும். இது தத்துவம் சொல்லக்கூடியது. அதை நீங்க உணர்வீர்களா இல்லையா? இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பதற்கு இந்த 5 புலன்கள் இல்லாமல் வேற எந்த வழி இருக்கிறது? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க இந்த புலன்கள் இல்லாமல் வேற வழி இருக்கா? இல்ல இல்ல. இந்த 5 இல்லாமல் நீங்க எப்படி உலக இன்பங்களை அனுபவிப்பீங்க? அனுபவிக்கவே முடியாது. அப்ப புலன்களால் தான் உலக இச்சைங்கிற ஒரு விஷயத்த கிளியரா டிஃபைன் பண்ணி கொடுத்துருச்சு நமக்கு தத்துவம். ஆனால் இந்த புலன்கள் இப்படி இச்சைக்கு உட்படும், இது இந்த புலன்களினுடைய இயல்பு. அப்ப இந்த இயல்பை தாண்டி போய் இறைவன்கிட்ட சேரணுங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எழும்பி வருது இல்லையா? அது இந்த தத்துவத்திற்கு மேல எழும்பி நிற்கக்கூடியது. அப்போ இந்த உணர்வுக்கு ஒரு தர்க்க வடிவம் கொடுப்பதற்குத்தான் உங்களுக்கு தத்துவம் பயன்படும். அப்போ நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த பாடல்கள்ல தத்துவத்தை குறிக்கல. இப்போ நீங்க இந்த முதல்ல வந்து இதை ரியலைஸ் பண்ணுங்க, படிங்க, அப்படியே படிச்சுக்கிட்டே போங்க. இப்ப இப்படி வச்சு போனேன், நீங்க கர்நாடக இசை நமக்கு தெரியாது, நம்ம நிறைய பாடல்கள் கேட்டு ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்றோம். நான் உங்கள்ட்ட கம்பீர நாட்டைன்னு ஒரு ராகம் இருக்கு, அதை பாடினீங்கனாலே துள்ளலாகவும் துடிப்பாகவும் இருக்கும். அந்த காலத்துல போருக்கு போகும்போதெல்லாம் கம்பீர நாட்டையில பாடுவாங்க, அந்த துடிப்பு அதுல இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அந்த பாட்டை நீங்க, அந்த ராகத்தை நீங்க கேட்டு பாக்குறீங்க, ஓகே நல்லா இருக்கே, ஒரு துள்ளலா இருக்கே, ஒரு மாதிரி பயங்கர குஷியா இருக்கே, துருதுருன்னு வருது இந்த பாட்டு அப்படின்னு நீங்க அந்த பாட்டை நினைப்பீங்க. அது பிள்ளையாருக்கு
உகந்த ராகமாக பாடப்படுவது கம்பீர நாட்டை. இதே கம்பீர நாட்டை அப்படியே தூக்கிப்பட்ட சென்னை செந்தமிழ், மறந்தேன் உன்னாலே, அந்த பாட்டு ஸ்ரீகாந்த் தேவா போட்டிருக்கிறாரு. எக்ஸாக்டா கம்பீர நாட்டை. மகா கணபதி பாட்டை கேட்டீங்கன்னா அந்த பாட்டை கேட்கவே வேண்டாம், அப்படியே கம்பீர நாட்டை தான். இப்போ நீங்க முதல்ல அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க, நல்லா இருக்கே அந்த பாட்டு, சூப்பரா இருக்கே, பிரமாதமா இருக்கே அந்த பாட்டு அப்படின்லாம் கேட்டதுக்கு அப்புறம் திடீர்னு இப்போ கர்நாடக இசை குறித்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படி தெரிஞ்சுக்கும் போது கம்பீர நாட்டை இதற்குரியது, இது இப்படி இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஏய் இந்த ராகம் தான் அந்த பாட்டு இல்ல, அப்படி ஒரு அதுல ஒரு மகிழ்ச்சி வருது இல்ல. சஹானான்னு ஒரு அருமையான ராகம் இருக்கு, அதுலதான் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் பெற நினைத்தேன், அந்த பாட்டு நீங்க சகான ராகத்தை படிக்க ஆரம்பிச்ச உடனே அது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு அவங்க பாடி காட்டுவாங்க. பாடி காட்டுனே இது அந்த பாட்டு இல்ல அப்படின்னு ஒண்ணு ஒரு கிளிக் ஆகுதுல, மனசுல ஒரு ஹாப்பி வருது இல்ல. அப்படித்தான் நாம வந்து தத்துவத்தை வைத்து இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறோம், அல்லது இந்த உணர்வுகளை வைத்து தத்துவத்தை புரிந்து கொள்ளுகிறோம். அப்படி மாறி மாறி டிராவல் பண்றதா தான் இது இருக்க முடியுமே தவிர, இதுல இருந்து நம்ம தத்துவ குறிப்பு இது வரைக்கும் நம்ம என்ன தத்துவ குறிப்பு எடுத்திருக்கோம், இதை இப்படி சொல்லுவாங்க, அவங்க அதை பயன்படுத்தி இருக்காங்க, இதை இப்படி சொல்லுவார்கள். இப்ப 3 நிலை இருக்கு அப்படின்னு சொன்னோம். அந்த 3 நிலையும் தத்துவம் ஏன் சொல்லுதுன்னா, தத்துவம் சொன்னதுனால அந்த 3 நிலையும் இல்ல. இந்த 3 நிலைகளும் இருப்பதை இறைவனை அடைய நினைக்கிற ஒருவர் உலக துன்பங்களில் சிக்குகிறார். உலக துன்பங்களின் மீது அவருக்கு ஒரு சலிப்பு ஏற்படுகிறது, முதல் நிலை. அப்படி சலிப்பு ஏற்பட்ட உடனே, இந்த நிலையை விட்டுருங்க, சலிப்பு ஏற்பட்ட உடனே அவர் அதிலிருந்து மீள்வதற்கான வழிமுறைகளை கைகொள்ளுகிறார். அது மிக கடினமாக இருக்கிறது. மிக கடினமாக இருக்கக்கூடிய அந்த நிலையை அவர் அடைந்து அதை தாண்டி அதை அவர் சென்று விடுகிறார். சென்ற பிறகு அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. இவ்வளவுதான் விஷயம். இதை தத்துவம் வந்து என்ன செய்யும், 3ஆக பிரிக்கும். முதல் நிலை துன்பத்திற்கு உட்படுதல், இரண்டாம் நிலை துன்பத்தை உணர்ந்து அதிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சிகளை செய்தல், மூன்றாம் நிலை விடுபட்ட பிறகு அவருக்கு நிகழக்கூடிய அனுபவ நிலை அப்படின்னு பிரிச்சு கொடுத்துரும். இப்ப யோசிங்க, தத்துவம் சொன்னதுனால 3 நிலை வந்ததா, இந்த நிலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழலை தத்துவம் வரையறுத்ததா? எது முதல்ல? அந்த அனுபவ நிலைகள் தான். ஏற்கனவே இருக்கு இல்லையா, அவையெல்லாம் தத்துவம் அதுதான் செய்யும், இருப்பதை வரையறுக்கும். ஆனா இருப்பதுங்கிறத உணர்வதற்கு ஒரு உணர்வு நிலை வேணும், அதுதான் நாம தனிப்பட்ட முறையில அறிவது. அதனாலதான் இதை ஒவ்வொருவரும் உங்களுக்கு, நான் இன்னொருத்தருக்கு சொல்லுவதற்கு தத்துவத்தை போல ஒரு கருவி எனக்கு வேற எதுவும் கிடையாது. உங்களுக்கு நான் இதை விளக்கணும், இந்த உணர்வை நான் விளக்கணும்னு வைங்க, இந்த பாட்டுல இந்த உணர்வை, இறைவனை நான் அடையும் உணர்வை விளக்குறதுக்கு எனக்கு தத்துவத்தை போல ஒரு டிஃபைன் பண்ணப்பட்ட வேற எந்த கருவி என்கிட்ட இருக்கு? வேற எதை வச்சு நான் இதை சொல்ல முடியும்? ஜியாகிரபி வச்சு நான் இதை சொல்ல முடியுமா? மேத்தமேட்டிக்ஸை கணக்கு போட்டு பித்தாகரஸ் தீரம் மாதிரி ஒரு தீரத்தை உருவாக்கி நான் இறைவ அனுபவத்தை சொல்ல முடியுமா? அதனாலதான் இவங்க எல்லாம் தத்துவத்தை எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த தத்துவத்தை வச்சு அதை சொல்றாங்க. நாம அதை அந்த ரியலைசேஷன் மட்டும்தான் நமக்கு. ஆரம்ப கட்டத்துல இந்த குழப்பம் இருக்கும், நானும் அப்படித்தான் குழம்பியிருக்கேன். ஒவ்வொரு வரியும் தத்துவமா இருக்குமோ, ஒவ்வொரு சொல்லும் தத்துவமா இருக்குமோன்னு. அப்படி இல்லை. இந்த கேள்வி இன்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க, இது சரியான கேள்வி, அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னும் நீங்க திருமங்கை ஆழ்வார் முடிக்கும் போது அல்லது நம்மாழ்வார் வாசிக்கும் போது இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கே நீங்களே உணர்ந்திருப்பீங்க. அது ரெண்டு மாறி மாறி உள்ள எப்படி ஊடுபாவா வருது அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்திருப்பீங்க. எதை தத்துவமாக்க முடியும், எதை தத்துவமாக்க முடியாதுங்கிறது வாசிக்க வாசிக்க வந்துடும். 4000 பாட்டு சும்மா இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மண்டை திறக்கும். யாரும் அதுக்காக கவலையே பட வேண்டாம். 4000 பாட்டையும் வாசிக்கிறவங்களுக்கு மண்டை கண்டிப்பா திறந்துரும் இந்த இடத்துல, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். நன்றி ஜாஜா, தேங்க்யூ. நன்றி. எனக்கு ரொம்ப ரொம்ப அதிக அருமையான நேரம் எடுத்துக்கிட்டேன். இல்ல ஜஜா, இது ரொம்ப முக்கியமான கேள்விகளுக்கு. ஏன்னா கம்பராமாயணம் வாசிக்கும் போது இந்த பாட்டு இதைத்தான் சொல்லுதா அப்படின்ற ஆமா, அது டவுட் நிறைய இடத்துல கம்பராமாயணத்தை வருது. பொறுத்த வரைக்கும் அது காவிய லட்சணங்களுக்கு உட்பட்டது. காவிய லட்சணத்துல
இப்ப பக்தி இலக்கியத்துல இறைவனின் மீது இருக்கக்கூடிய பக்தி நாட்டத்தை தவிர வேற எதுக்கும் அங்க இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, டெஃபினேஷனே கிடையாது அதுக்கு. இறைவனை இப்படித்தான் வணங்கணும் அப்படிலாம் கிடையாது, எப்படி வேணாலும் வணங்கலாம். அவ காதலியாக இறைவனை வணங்குகிறார்கள், காதலனாக வணங்குகிறார்கள். ஆண்டாள் காதலனா வணங்கியிருக்கா. பெரியாழ்வார் பாருங்க, குழந்தையாக அவனை பார்த்திருக்காரு, தோழனா அவனை பார்த்திருக்காரு, அரசனாக, தந்தையாக, எப்படி எப்படிலாம் பார்க்கறாரு பாருங்க. இவரை பார்த்தீங்கன்னா குணங்குடி மஸ்தான் பாடல்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, அதிர்ச்சி ஆகும்படி பாடியிருப்பாரு. அவருக்கு இறைவன் வந்து காதலி பெண், அவ இறைவன்கிறது காதலி, உறுப்பையெல்லாம் வர்ணிச்சு வர்ணிச்சு பாடியிருப்பாரு இறைவனை. என் காதலியே என் காதலியே மனோன்மணியேன்னு பாடுவாரு. என் மனதின் மணி அவ மனோன்மணி, என் மனோன்மணியே அப்படின்னு சொல்லி கன்னி பராபர கன்னி மாதிரி மனோன்மணி கன்னியை பாடியிருக்காரு. அதுல பூரா இப்படியே தான் பாடுவார், வர்ணிச்சு வர்ணிச்சு பாடுவார், காதலியாக வர்ணிச்சு பாடியிருக்காரு. ஒரு கன்னி 2 வரியில தாயேன்னு வரும், அடுத்த 2 கன்னியில நீதான் என் காதலின்னு வரும். எல்லாத்தையும் கலந்து பாடி இறைவனை எப்படியெல்லாமோ வணங்கியிருக்காங்க. பக்தி இலக்கியத்துக்கு அந்த லிமிட்டே கிடையாது, அந்த அந்த வரையறையே கிடையாது. காவியத்துக்கு வரையறை உண்டு, காவிய லட்சணம் என்று சொல்லப்பட்டது ஒன்று உண்டு. இந்த காவிய லட்சணம் குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் நினைக்கிறேன், வெண்முரசுக்கான ஒரு கட்டுரை இருக்கு அதுல. அதுல இந்த காவிய லட்சணம் குறித்து சீசு செல்லப்பா வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருப்பவற்றை பற்றி ஒரு இது இருக்கு, இந்த சப்தோக்னு சொல்லி ஒரு வெப்சைட்ல ஒரு கட்டுரையில அது இருக்கு, எந்த பேஜ்ல இருந்து இருக்குன்னு இருக்கும். அதனுடைய சுட்டி வந்து அந்த பாயிண்டர் வந்து நான் அதுல அந்த கட்டுரையில மென்ஷன் பண்ணியிருப்பேன். வெண்முரசு குறித்து எழுதப்பட்ட கட்டுரை அது. அந்த கட்டுரையில அது இருக்கும், காவிய லட்சணம் என்னெல்லாம். கம்பராமாயணம் காவிய லட்சணம். நான் அது குறித்து 3 கட்டுரை இருக்கு வெண்முரசு குறித்து நான் எழுதினதுல. அதுல முதல் பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் கட்டுரை அது கிடையாது, அது வெண்முரசினுடைய கட்டமைப்பு, அதனுடைய அமைப்பை குறித்தது. இது வெண்முரசு வந்து அதனுடைய கதை போக்கை எப்படி கையாளுகிறது, மகாபாரதத்தை இப்படி எல்லாம் எழுதலாமா இவரு அப்படிலாம் பல பேர் கேள்வி கேட்டப்ப அதுக்கு பதிலாக எழுதினது அது. இதுல ஏன் ஊரை பத்தி எழுதிக்கிட்டே இருக்காரு, இதுல ஏன் இதை பத்தி எல்லாம் எழுதுறாரு, ஃபில் பண்றாரா, அப்படி எல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அப்படி கிடையாது. இப்ப காவிய மரபுன்னு சொன்னா இதெல்லாம் இரு சுடர்கள் பேசப்பட்டாகணும், சூரியனையும் சந்திரனையும் பத்தி கண்டிப்பா பாட்டு இருக்கணும், நகர மாந்தர்களை குறித்து பாட்டு இருக்கணும், அந்த நகரத்துல இருக்கக்கூடிய மதில்கள் கட்டிடங்கள் குறித்து கண்டிப்பா பாட்டு, இதெல்லாம் ரூல்ஸ். அப்புறம் அவன் உட்காந்து ஏன் ராவணனுடைய இலங்கையினுடைய மதிலையும் பாடுவான், மிதிலையினுடைய மதிலை பாடுவான், அயோத்தியின் மதிலை பாடுவான், எல்லா ஊரோடைய மதிலையும் அவன் பாடியிருக்கானே. மேஜர் சிட்டிஸ், ராமன் போன இடம் வந்த இடம் எல்லாத்த பத்தியும் பாடியிருக்கானே. அப்ப அதெல்லாம் ரூல், அதுல இருந்து ஆகணும். அழகை வர்ணிச்சாகணும், காவிய நாயகனின் அழகை வர்ணிச்சாகணும், காவிய நாயகியின் அழகை நீங்க வர்ணிச்சாகணும், அதெல்லாம் செஞ்சு ஆகணும் இருக்கே அதுல. அப்ப இத மாதிரி அந்த ரூலுக்கு தான் காவியம். காவியத்துல தத்துவத்தினுடைய போர்ஷன் ரொம்ப குறைவு. ஆனா ஓவராலா அந்த காவிய கர்த்தா சில சுதந்திரத்தை எடுத்துட்டு சில விஷயங்களை உள்ள புகுத்தி வைக்கலாம். அப்படி கம்பன் புகுத்தின இடங்கள் நிறைய இருக்கு. உதாரணமாக அறத்தின் மூர்த்தியான் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவன் போட்டிருக்கான் ராமனுக்கு. அதுல அவன் நீங்க எல்லாருமே வாசிச்சிருப்பீங்க, அவன் இதை விட்டு இறங்குறான் இல்லையா, அயோத்தியில அவன் இதை விட்டு இறங்கி போறான் இல்லையா. ஆமா, அவங்க அப்பா சொல்லிட்டாருன்னு ஊரை விட்டு இறங்கி போறான். அப்ப தர்மம் பின்னிறங்கி ஏகன்னு தான் எழுதுறாரு. அறத்தின் மூர்த்தியான் முன்னாடி போறானா, தர்மம் பின்னிறங்கிய, தர்மத்தின் பின் தானே எல்லாரும் போகணும். எல்லாரும் எதை ஃபாலோ பண்ணணும், எல்லாரும் எதை கடைபிடிக்கணும், தர்மத்தை கடைபிடிக்கணும். கடைபிடிக்கணும்னு என்ன அர்த்தம், அதை ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். ஃபாலோ பண்றதுன்னு என்ன அர்த்தம், அது முன்னாடி போகுண்டா நீ அது பின்னாடியே போ, அதானே ஃபாலோ பண்றது. அப்போ ராமன் தர்மத்தை பின்பற்றுபவன், தர்மவான் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தர்மத்திற்கும் மிஞ்சின ஒரு காரியத்தை அவன் செஞ்சான். அதனாலதான் அறத்தின் மூர்த்தியானவன் முன்னாடி போக, தர்மம் பின்னிறங்கி ஏக, தர்மம் இவனை ஃபாலோ பண்ணுது. அப்ப இப்போ அவன் அவதார புருஷன் ஆயிட்டான். தர்மத்துக்கு உட்பட்டவனாதான் நீங்க ஒரு மானுடனை காண்பிக்க முடியும். ஒரு மானுடன், சிறந்த மானுடன் யார், தர்மங்களுக்கு உட்பட்டு வாழ்க்கையை நடத்துபவனே சிறந்த மானிடன். தர்மமே ஃபாலோ பண்ற அளவுக்கு ஒரு மானிடன் இருக்க முடியுமா, அவன் அவதாரமா தான் இருக்கணும். அதுதான் ராமன். அப்படி கொண்டாந்து ஒரு இடத்த வைப்பான்.
அதுதான் அதுல இருக்கிற நீங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யம். அந்த அந்த சுதந்திரத்தை தான் அவன் காவியத்துல கம்பன் நிறைய இடங்கள்ல காமிச்சிருப்பான். நீங்க கம்பன்ல அப்படி தேடி கண்டுபிடிச்சு இந்த முத்து முத்தா எடுக்கணும். இங்க எல்லாமே முத்து தான். அதனால இப்ப பிரபந்தத்துல அது நேரடியாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பக்தி இலக்கியத்திற்கும் காவியத்திற்கும் இருக்கக்கூடிய சின்ன வேறுபாடு அது. இது நீங்க சொல்றது சரி ஜெயதா. இப்ப தேடி எடுக்கிறதுன்றது கூட மிஸ் ஆயிடும் சில நேரங்கள்ல. ஆனா தேவையில்லாத இடத்துல தேடிட்டு இருக்கிறது சில நேரங்கள்ல நடக்குது இல்லையா? அதுதான் இங்க பிரச்சனையா அது இருக்கு. அது இயல்பா இருக்கக்கூடியதுதான் விஜி. இப்ப நிறைய இடங்கள்ல அப்படித்தான் பண்றாங்க. அது அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த வாசிப்பினுடைய தெளிவு வரும். கொஞ்சம் இல்லையா? ஆமா ஆமா. நம்ம அது எடுத்த உடனே ஒரு பர்ஃபெக்ஷன்ங்கிறது இல்லை. நீ இப்படி எல்லாம் காதம் பல தூரம் அலைந்து திரிந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு தான் கடைசியில அங்கே நிற்க ஒரு நிழல் இல்லை, நீர் அருந்த வழி இல்லைன்னு பாடுறாரு இல்லையா? அப்படி போயிட்டு வர்றதுதான் வாசிப்பும். அப்படித்தான் 4 இடம் சுத்தி 4 பேர் இப்படி சொல்லி அப்படி கேட்டு இப்படி கேட்டு கடைசியில வந்தாதான். நான் பிரபந்தம் வாசிக்க போன ஒரு இடத்துல என்னை மிரட்டினது எப்படி தெரியல, நீ சகசரநாமம் சொல்லுவியான்னு கேட்டாங்க. நான் லலிதா சகசரநாமம் தான் சொல்லுவேன். நீ விஷ்ணு சகசரநாமம் சொன்னாதான் உனக்கு பிரபந்தமே புரியும்ட்டாங்க. இது என்னடா பெருங்கொடுமையா இருக்கு அப்படின்னு அதை யோசிச்சு அப்படித்தான் சுத்தி சுத்தி இப்படியே வரும் சில விஷயங்கள். ஆனா தொடர் முயற்சியில நமக்கு அது கிளிக் ஆயிரும். அதுல இருக்கிற ஏதோ ஒரு பாட்டினுடைய ஒரு வரி நமக்கு ஆப்த வாக்கியமாக அமைந்து அது நம்ம மண்டைக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பூட்டை திறக்கிற சாவியா மாறும். அது போற போக்குல போய் முடிஞ்ச அவ்வளவுதான் அளவுக்கு கண்டுபிடிச்சு அவ்வளவுதான். அதுக்குதான் அவங்க அவ்வளவு கொடுத்திருக்காங்க. ஒரு வரியில அவன் சொல்லிட்டு போயிடலாம்ல, அப்படி சொல்ல இல்ல. அதுக்கு அதுதான் அது தன்னை அறியாம நீங்க உணர்வீங்க. எது தர்மம்ங்கிற ஒற்றை கேள்விக்கு பதில் தான் அவ்வளோ பெரிய வியாச பாரதம். அப்ப அந்த தர்மம் உணரத்தக்கதாக மாறிடும், சொல்லத்தக்கதாக இருக்காது. வேற கேள்விகள் இருக்கா? வேற யாருக்காவது கேள்வி